இரண்டாம் காண்டத்தின் 42, 43 பாடல்களை சிந்திக்கின்ற வகையில் இன்றைய நாள் நமக்கு அமைந்திருக்கிறது. ஆதியா அம்முன் அனாதியில் உள்ள இஜோதிலிங்க உயர்வு விண் நாம் தொழும் கோதில் நன்னகர் குகேசன் அவன் பெயர் ஓதில் ஓம் சுப்பிரமணியம் என்று ஓங்குமே. இது பாடல் 42ஆம் பாடல், இரண்டாம் காண்டத்தினுடைய 42ஆம் பாடல். இதிலே பாம்பன் சுவாமிகள் குகேசன் என்ற நடனம் ஆடுகின்ற பரம்பொருளினுடைய பெயரை சுட்டி அதனை தொடர்ந்து அந்த குகேசனுடைய பெயர் எது என்று கேட்டால் சுப்பிரமணியம் என்று சொல்லுகின்றார். அதனை தொடர்ந்து அடுத்த பாடலில் சுப்பிரமணியம் என்றால் எது என்று கேட்டால் சு எனும் பறை சுத்த இன்பு ஆகும் ஓர் அவ்வியத்த விண்ணாம் பிரமத்தினின்று எவ்வம் என்று ஒளிர்கின்ற மின்னே நியம் ஒவ்வும் கீழ் சுப்பிரமணியம் என்று ஓதியால் என்று பாடலை 43ஆம் பாடலை அமைத்திருக்கிறார். அது சுப்பிரமணியம் என்ற பெயருக்கு பொருத்தமான பொருளை எப்படி நீங்கள் எண்ண வேண்டும் என்பதாக அமைக்கின்ற பாடல். இந்த சு என்று சொல்லப்படுகின்ற சொல் பறை என்றால் சொல் சுத்த இன்பு ஆகும். இன்பம் என்று சொன்னால் ஆனந்தம் என்ற சொல்லால் சொல்லப்படுகின்ற அந்த அனுபவத்துக்கு உரிய மூலம். அடுத்தது பிரம்மம் என்று சொன்னால் அவ்வியத்த விண், அதாவது கண்டப்படாத பிளவுபடாத ஆகாயம். அதற்கு பிறகு எவ்வம் இன்று ஒளிர்கின்ற மின்னே, இதில் எந்த குறையும் இல்லாமல் ஒளிர்விடுகின்ற ஒளி ஆகாயம், அதாவது ஆகாயத்தில் வருகின்ற அல்லது ஆகாயத்தின் தன்மையாக இருக்கின்ற ஒளி, அதுதான் நியம் என்பது. இது எல்லாம் ஓவும் கீழ் சுப்பிரமணியம் என்று ஓதியால், அதாவது ஒரு சுப்பிரமணியம் என்ற சொல்லுக்கு இதுதான் பொருள் என்று நீ நினைப்பாயாக. இதுதான் பாடல். இப்ப நீங்க இந்த இரண்டு பாடலையும் இணைத்து இதை எப்படி நீங்கள் அனுபவத்துக்கு கொண்டு வருவது, இதுதான் உங்களுக்கு இன்றைய நாள் செய்தி. அதாவது இந்த இலிங்கம் என்பது தொடங்கி அந்த இலிங்கம் என்பது ஆகாயத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது என்பதை விளக்கி அதற்கு எப்படிப்பட்ட பெயர் என்பதை விளக்குகிற வகையால் இந்த பாடல் நிறைவு பெறுகிறது. இதற்கு பிறகு சுவாமிகள் அமைப்பது இந்த கடவுளுக்கு குமாரன் என்று ஏன் பெயர் வந்தது என்பதை விளக்குகின்ற பகுதிதான் அடுத்து வருகின்ற பாடல்களில் அமைகின்ற விளக்கம். புத்திரன் என்று சொன்னால் குமாரன் என்று பெயர். குமாரன் என்ற சொல்லுக்கு ஏன் அப்படி கடவுளுக்கு அமைந்தது என்பதாக விளக்குகின்ற அதைத்தான் அடுத்த இரண்டு பாடல்கள் விளக்குகிறார். இன்னும் தொடர்ந்து அதையே விரிவாக விளக்குகிறார். இதையே நீங்கள் இன்னும் வேறு வேறு எப்படி முருகனுக்கு பெயர்கள் வந்திருக்கின்றனவோ அவைகளெல்லாம் விளக்குகிற பகுதிகளை சுப்பிரமணிய வியாசம் பார்த்தீர்களானால் தெரியும். அதிலேயும் பல சொற்களுக்கான பொருள்களை சுவாமிகள் எடுத்து விளக்குகின்றார். இந்த இடத்துல ஒரு முழுமையான விஷயம். இதுக்கு மேல வர்றதுலாம்
எதன் காரணமாக குமாரன் என்ற பெயர் வருகிறது என்பது இந்த உலக இயல்பில், அதாவது அவனுடைய தோற்றம் என்பதாக விளக்குகிற தன்மையை வைத்து சொல்லுவது அடுத்தது குமாரன் என்பது. ஆனால் இங்கே சொல்லுகிற சுப்பிரமணியம் என்பது அப்படிப்பட்டது அல்ல. ஆவிடை இலிங்கம் என்று சொல்லப்படுகிற அந்த இலிங்கம் அது நடராஜ பெருமானுடைய காட்சியிலேயே எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்பது அந்த நாம ரூபம் வேதம் இல்லாத கடவுளினுடைய பெயர் எது என்பது. இதுதான் சுப்பிரமணியம். அதாவது நீங்க தொடர்ந்து நான் அந்த உங்களுக்கு அந்த 2ஆம் காண்டத்துல படிச்சுட்டு வந்ததுல, அதாவது நீங்க ஏன் இதுக்கப்புறம் இப்படிலாம் சொல்லிட்டு வராரு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஏற்கனவே அந்த இலிங்கம் என்பதாக சுவாமிகள் சொன்ன அந்த விளக்கத்துக்குள்ள ஆவிட இலிங்கம் என்பதை நீங்க, அதாவது வழிபாடு செய்கிற மாணவன் சகராலய ரகசிய பூர்வமாக எப்படிப்பட்ட வழிபாட்டை மேற்கொள்கிறான், இதுதான் செய்தி. இப்ப நீங்க எல்லாரும் வழிபாடு மேற்கொள்ளுகிறார்கள், அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப இங்க அது எங்க சொல்லியாச்சு, மூர்த்தி தலம் தீர்த்தம் அங்கெல்லாம் சொல்லியாச்சு. அதுல போறவங்களுக்கு காரண வினை ஒழியாது, காரிய வினை தான் ஒழியும்னு சொல்லியாச்சு. அந்த காரண வினை ஒழிவதற்கான வழிபாட்டுக்கு உரிய மன வளர்ச்சி அதனுடைய அடிப்படை எது என்பதை விளக்குகிற வகையில தான் கடவுள் என்றால் எப்படிப்பட்டது என்பதை இங்கே சொல்லி, அது ஆவிடை லிங்கமாக பார்க்கப்பட வேண்டும் என்பதை சொல்லி, அது எப்படி, அதாவது நடராஜ பெருமானுடைய ஆட்டத்திலேயும் பார்க்கப்பட வேண்டும் என்பதாக சொல்லி, அதையும் நீங்கள் எங்க அதற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்பதாக அதையும் சொல்லி, அதனுடைய நிறைவான பகுதியாகத்தான் இந்த சுப்பிரமணிய நாமார்த்தத்தை சுவாமிகள் அமைக்கிறார். இப்போ நீங்க ஞாபகத்துக்கு இந்த தொகுப்புக்காக அதை மறுபடியும் தெளிவா கொண்டு வரணும். ஏற்கனவே இந்த சொற்பொழிவு முடிந்த உடனேயும் ஒரு கேள்வி அமைந்தது. என்ன அப்படின்னா, புல் பூண்டு முதலான தாவரங்களுக்கு ஆன்மா எங்கே இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. இன்னொரு விஷயம், ஆன்மாவை வைத்து கடவுளை நேற்று கூட ஒருத்தர் வந்தார், ஒரு வெளிநாட்டில் வேலை செய்கிறவர். அவர் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி தகவல் சொற்பொழிவெல்லாம் கேட்டுட்டு, அருள்ஜோதி டியூன் மூலமா கேட்டு வந்தார். சொற்பொழிவெல்லாம் கேட்டுட்டு கடைசியா ஒரு கேள்வி கேட்டார். இந்த சமயலிங்கம் அல்லது சைவலிங்கம், அதுக்கப்புறம் பராபரம், அதுக்கு மேல பெருவெளி, இதெல்லாம் தான் சொல்றாங்களே, அந்த சிவத்தெல்லாம் விட்டுட்டு நீங்க இந்த மறுபடியும் இதுல வந்து எப்படி இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு அவர் கேட்டார். அதே மாதிரி கேள்விக்கான பதில் தான் இது சகராலய ரகசியம். ஏறக்குறைய அது வள்ளலார்ல தீர்மா. இப்போ பராபரம், அதுக்கு மேல சுத்த சிவம், அதெல்லாம் விளக்குறார் வள்ளலார். அப்படின்னா யார் இந்த சிவத்தை சொன்னது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் கேட்பேன். உங்களுக்கு இந்த எத்தனை சிவம் உங்களுக்கு தெரியும், எந்த சிவத்துக்கு மேல நீங்க எந்த சிவத்துக்கு போகலாம்? பரசிவம், அப்புறம் வந்து அபரசிவம், அப்புறம் அதான் சமய சிவம், அப்புறம் பரசிவம், அதுக்கு மேல பராபர சிவம், அதுக்கு மேல சுத்த சிவம்லாம் இன்னும் சொல்றீங்களே, நமக்கு நிறைய பேர் இருக்குது. அது அவரு சொல்றாரு சரி. இந்த மாதிரி நீங்க இந்த பேர் வச்சு இதெல்லாம் நீங்க உடனே அதுக்கு ஒரு பெரிய அளவுல நாம பட்டியல் எடுத்து வச்சு, இந்த இடத்துல இது வரைக்கும் இந்த சிவம், இந்த அனுபவத்துக்கு மேல இந்த சிவம்னு சொல்றது ஒரு வகை. இன்னொரு வகை நம்ம உடம்புல சொல்லி இந்த இடத்துல இந்த சிவம் வேலை செய்யுது, அதுல வேலை செய்து யோக மார்க்கமாக சொல்லுகிறவர்கள் ஒரு வகை. எப்படி சொன்னாலும் சரி. நான் சென்ற வாரத்துல உங்களுக்கு ஒரு விரிவான விஷயத்தை சொன்னேன். என்ன சென்ற வாரமும் அதற்கு முன் வாரமும், கடவுள் வழிபாடு அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்குது.
கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது எடுத்த உடனே இன்றைக்கு பார்க்கிற கடவுள் வழிபாடாகவே அன்றைக்கு இல்லை. அன்றைக்கு நடந்த வழிபாட்டை இன்றைக்கு நடந்த மாதிரியே நீங்க பார்க்க முடியாது. அதற்கு வரலாற்று துணை கொண்டு எப்படி தொடக்க காலத்தில் வழிபட்டார்கள் அப்படின்னு பார்க்கிறப்பதான் மனிதர்களுக்கு என்ன எல்லாம் அவர்களுக்கு எல்லை மீறி அவர்களை பாதுகாக்கிறது, அவர்களுக்கு உதவி செய்கிறது என்று நினைக்கிறார்களோ அதையெல்லாம் வழிபட்டார்கள். அப்படிதான் நிலவு, சூரியன், நிலம், தீ இவைகளை எல்லாம் வழிபட்டார்கள். அப்புறம் மிருகங்கள்ல பாம்பு எதெல்லாம் அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்ததோ அதையெல்லாம் வழிபட்டார்கள். அதற்கு பிறகு எதையெல்லாம் பயன்பட்டதோ அதையெல்லாம் வழிபட்டார்கள். அப்புறம் அவர்களை யார் காப்பாற்றினார்களோ, அதாவது பாதுகாப்பு அடிப்படையில் நமக்கு கடவுள் வழிபாடு தொடக்க காலத்தில் தோன்றியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு அவர்கள் அளவுல எது தெளிவா தெரியுதோ அதுக்குள்ள பெருசுன்னு நினைக்கிறாங்க. நமக்கு எது கடவுள் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு முதல்ல அப்பா அம்மா தான் சார் கடவுள், அதுக்கப்புறம் குரு கடவுள்னா சொல்றீங்கல்ல. இதுக்கு என்ன காரணம்? 1000 கோயில் இருக்குது, ஆனா ஒரு கோயில் கூட சொல்லாம முதல்ல அப்பா அம்மா தான் கடவுள், அதுக்கப்புறம் எங்க குரு கடவுள், அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் கடவுள்ன்றப்ப உலகத்துல இருக்கிற எல்லாம் தான் எனக்கு கடவுள்னு சொல்லுவோம். சில பேர் சொந்த ஊர்னா மருந்தீஸ்வரர் கடவுள், மோயில திருவொற்றியூர் இறைவன் கடவுள் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லலாம்னு வச்சுங்க. ஏன் அப்பா அம்மா அன்னையும் தாயும் முன்னேறி தெய்வம், அதுக்கு வியாக்கியானம் பண்றதுலாம் வேற. அம்மா அப்பா தான் முதல்ல கடவுளா தெரிவாங்க, அதுக்கப்புறம் அவங்க குருவை காட்டுவாங்க, அவர் கடவுளை காட்டுவார்ன்றதெல்லாம் வியாக்கியானம். அதுல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லல. நமக்கு ஏன் அவர்கள் கடவுளாக தெரிகிறார்கள் அப்படின்னு கேட்டா, நாம இந்த உலகத்துல பிறப்பதற்கு காரணமா தெரிஞ்சு, பிறப்பதற்கு காரணமாக இருந்து நம்மை ஆளாக்கி வளர்க்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு அபிரதமா தெரிஞ்சு, அதுல முதல்ல அவங்கள வணங்குறோம். அதுக்கப்புறம் அதுல தெரியுது இவங்க நம்மளை உருவாக்கி நம்மளை வளர்க்கணும்லாம் பெற்றுக்கிறது. அவங்க ஏதோ ஆசை பெற்றுக்கினாங்க, நாம இப்படி தலையேற்றேன்னு பிறந்தோமா அப்படின்னு கொஞ்சம் சிக்கல் வந்ததுன்னா, அது நாம் எதுக்குடா பிறந்தோம், ஏன்டா பிறந்தோம் அவங்களுக்கு கொஞ்சம் கேள்வி வந்தா அதை தாண்டி போய் நிற்கிது. அங்கேயே கடவுள் அவங்க மட்டுமே இல்லை அப்படின்னு நிற்கிது. உடனே அவங்க குருவை காட்டுறாங்கன்னா இல்லை. பிரச்சனை வர்ற காலத்துலதான் இவங்களே நமக்கு அப்பா அம்மா இல்லை. இப்போ இன்னும் அதிகமா பிரச்சனை வர்றப்ப நமக்கு இந்த பொறுப்புல இதான் அவங்க அப்பா அம்மா, இன்னும் எத்தனையோ பொறுப்புல எத்தனையோ அப்பா அம்மா இருக்கிறாங்க மற்றவங்க சொல்றாங்க, அருணகிரிநாதர்லாம் சொல்றாருல்ல. அந்த மாதிரி வந்தப்பதான் நமக்கு உண்மையிலேயே நம்ம பிறப்புக்கு எது விடுதலை அப்படின்னு கேட்கிறப்பதான் அதை சொல்லி கொடுக்கிறவன் முதல்ல மரியாதைக்கு உரியவன். யாரு? குரு. அதுக்கப்புறம் அவன் ஒழுங்கா சிலதை காமிச்சு கொடுத்தா, கடவுளுங்கிறதுக்குள்ள நாம போறதுக்கு வாய்ப்பளித்தால், அதுக்கப்புறம் கடவுள் தான் நமக்கு பாதுகாப்புக்குரிய தெய்வம். குருவே நீங்க குரு நெறி அப்படின்னு பேசுறப்ப விரிவா பேசுறதுலாம் வேற. இப்போ நான் அதுலயே இப்ப பேச முடியாது. குரு அதுக்கப்புறம் காட்டுவாரா காட்டமாறா, உடனே கிழக்கு அதெல்லாம் வெட்டக்கூடாது. அது நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய பாதுகாப்பு, அதை நிறைவேற்றுவது, நமக்கு இருக்கிற சிக்கல்களில் நமக்கு விடுதலை தருவது, இந்த மாதிரி தான் நம்ம பெரிய கடவுளை கூட பார்க்கிறோம். இப்ப எதுக்கு நீங்க போற வழியில ஒரு வீட்டுல திடீர்னு யாகம் பண்ணிட்டு இருப்பாங்க, அதான் வேள்வி பண்ணிட்டு இருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா, இப்ப வேள்வி பண்றதுனுடைய நோக்கமே என்ன? வேள்வி பண்றதுனுடைய நோக்கம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அங்கங்க யாகம் பண்றாங்கல்ல வேள்வி, அதனுடைய நோக்கம் என்ன? பிரச்சனை தீரணும், பணம் வரணும், மிஞ்சி போனா சாவு வரக்கூடாது, மிருத்திஞ்சி போகணும் வரைக்கும். வேற அந்த வேள்வியில் அது வருமா வராதான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எந்த வேள்வியும் இது வரைக்கும் யாரை காப்பாற்றின மாதிரி தெரியல. ஒருவேளை சாவை வென்றவர்கள் வேள்வி செஞ்சதாகவும் வரலாறு இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாத்து மூலமாகவும் நாம என்னத்தை வேண்டிக்கிறோம்? கடவுளை பார்த்தாலும் சரி, வேதத்தை பார்த்தாலும் சரி, நம்ம எந்த அளவுக்கு இந்த உலக இன்பத்தை மாற்றி போட்டு அனுபவிக்கிறது, இதுதான் அதுக்குள்ள இருக்கிற தேடல். அப்ப பாதுகாப்புங்கிற கடவுளோட எல்லை என்ன? அப்போ நம்ம உலக சுகத்தை நமக்கு கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் அபரசிவம். உங்க அளவுல உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு என்னென்னலாம் கேட்கறீங்களோ, அதுக்கு எதெல்லாம் கடவுள் வைக்கிறீங்களோ அதெல்லாம் அபரசிவம். அவ்வளவுதான். அபரசிவம்னா என்ன? நீங்க எந்த அளவுல நினைக்கிறீங்களோ அந்த அளவுல இந்த கீழான உலகம். அபரம்னா கீழான.
உலக இயல்பா அல்லது லௌகீகமானுவாங்க. லௌகீகமா லோகோ உபகாரமாக அப்படின்னு எழுதுவாங்க. லோகோபகாரமாக சேர்த்து எழுதுவாங்கல்ல. உலக உபகாரமாக அல்லது உலக விஷயமாக. இந்த உலக விஷயம்னா என்ன அர்த்தம்? மண், பெண், பொன், அவ்வளவுதான். இதை வச்சுக்கிட்டு அதிகாரம். இந்த மூணும் கையில் இருக்கும்போது அதிகாரம் தானே. அப்ப இந்த மூன்று சம்பந்தப்பட்ட விஷயத்துல சுத்தி சுத்தி எல்லாரும் இந்த கடவுளை தேடினா அந்த கடவுளுக்கு பேரு அபரசிவம். அது மாரியம்மாவா இருந்தாலும் சரி, காளியம்மா இருந்தாலும் சரி, அல்லது மனை கணேசனா இருந்தாலும் சரி, சுப்பிரமணியனா இருந்தாலும் சரி, திருமாலா இருந்தாலும் சரி, எல்லாருமே யாரு? அபரசிவம் தான். கொஞ்சம் மேல போய் என் உடம்பு, என் படைப்பு, உலகத்துல இப்படி பொருள்கள் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பரசிவம் அல்லது சமய சிவம். அதுக்கு மேல இந்த கடவுள் அப்படிங்கிற விஷயமா எல்லா விஷயத்தையும் தாண்டி கடவுள் அப்படிங்கிற தன்மையில கொஞ்சம் பேசுனீங்க அப்படின்னா அது பராபரசிவம். இதெல்லாம் தாண்டி நீங்க அதை தாண்டி வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கடவுள்ல சேர்ந்தீங்கன்னா அது சுத்த சிவம். அதான் ரொம்ப எளிமையா தானே இருக்குது. இதை விட்டுட்டு சொல்ல போட்டுட்டு மாட்டிக்கிட்டு அங்க அது பிடிக்குது இங்க இது பிடிக்குதுன்னா அது வேற. சரி, பரவாயில்ல. அதே வள்ளலார் சொல்லுகிற அதே சுத்த சிவம் தான் இதுவும். நான் இவருக்காக அவரை பறிஞ்சு பேசியோ அவருக்காக இவரை பறிஞ்சு பேசியோ இல்லை, உங்களுக்காக பறிஞ்சு பேசல, அவ்வளவுதான். விஷயம் புரியுதா? யாருக்காகவும் நாம இவர் தான் பெரியவர் அவர் தான் பெரியவர் சொல்றதுக்கு இல்லை. இப்போ என்ன உங்களுக்கு என்ன இருக்கலாம். இப்ப இது கூட இந்த விஷயத்தை ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க பாம்பனார ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டாதான் அவர் சாதாரண முருக வழிபாட்டுக்குள்ள இல்ல. சாதாரண முருக வழிபாடுன்னா சமயம் சார்ந்த முருக வழிபாட்டுக்குள்ள இல்ல, அதுவா அவர் சொல்லல அப்படிங்கிறது இந்த தகராலய ரகசியம் படிச்சாதான் புரியும். அதனாலதான் அவர் தகராலய ரகசியத்தை கேட்டவன் சொன்னவன், தகராலய ரகசியத்தை படிக்கிறவன் எல்லாரையும் உயர்வா ஏன் சொல்றாரு? அது மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு இதுலதான் அவரு அந்த ஞான பரம்பரையை தேடுறார் பாம்பன் சுவாமிகள். யாரு இது முழு உரிமை, அவருடைய கொள்கையில முழு உரிமை யாருக்கு அப்படின்னா தகராலய ரகசியம் சார்ந்தவனுக்கு தான். அதுதான் ஒரு தவத்தாலையிலும் பெற்ற உபதேசமாக. அதுக்கப்புறம் தில்லையில் எழுதியது, அதாவது தில்லை சார்ந்து நம்ம எழுதுறாரு. அதுக்கப்புறம் சென்னை சார்ந்து அதுக்கு விளக்க உரை எழுதுறார். இதெல்லாம் அது எதை வச்சு? பாம்பன் சுவாமிகளுடைய அனுபவத்தை வைத்தும் தகராலய ரகசியத்தை உங்களுக்கு உயர்ந்த ஒரு அறிவுறுத்தலாக, வழிகாட்டுதலாக அல்லது அதனுடைய எல்லையை நீங்கள் பெறுவதாக தருகிறார். அப்படி வரும்பொழுது உங்களுக்கு அந்த அவரால் இங்கே நமக்கு உரிய ஒரு முழுமை அனுபவத்துக்குரிய கடவுள் அடையாளம் எது அப்படிங்கறதுதான் இங்க தெளிவாகும். புரியுதா? இதுக்குள்ள நீங்க பழைய வாசனைலாம் அதுக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த பழைய வாசனை இதுல மறுபடியும் ஞாபகமா வந்ததுன்னா கண்டிப்பா அது நம்ம சாமி எந்த இடத்துக்காக. அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு, இதுக்கு முன்னாடி வழிபாடு அதையெல்லாம் பேசியவர்கள் மூர்த்தி தலம் தீர்த்தம் எல்லாவற்றையும் சுட்டி காட்டிவிட்டு இது எந்த வினையை ஒழிக்கும் தெரியுமா? இது உன்னுடைய பிறப்பை ஒழிக்காது, இது பிறப்பில் இருக்கிற பிரச்சனையை வேண்டுமானால் ஒழிக்கலாம், பிறப்பை கண்டிப்பாக ஒழிக்காது என்பதை தெளிவாக சொல்லிவிட்டு உன்னுடைய பிறப்பை ஒழித்து நீ கடவுளை அடைய வேண்டுமானால் அதற்கு உரிய வழிபாடு என்ன என்பதை பற்றி இங்க சொல்ல வருகிற இடம்தான் எது? நீ வழிபடுகின்ற தெய்வம் எது என்பதற்குரிய விளக்கம் இந்த இடத்துல அதுதான். அதனால நீங்க மறுபடியும் இந்த இணைப்பு விஷயமா வந்தாதான் உங்களுக்கு ஏன் சொல்றாங்க அப்படின்னு தெரியும். அப்படி இல்லைன்னா காதல் வாங்கிட்டு என்னமோ சொல்றாங்க, பெரிய விஷயம் சொல்றாங்கன்னு தான் போயிடும். ஏன் சொல்றாரு அப்படின்னா, இந்த ஞானம் வந்தால்தான். இப்ப நேற்று கூட ஒரு விஷயம் சொன்னேன், உங்களுக்கு ஞானம் எப்ப வரும்? இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஞானம் இருக்குது. ஞானம் எப்ப வரும்? ஞானம்னு யாராவது பேர் இருக்கிறவங்க இங்க யாருமே இல்லை சார். அப்பதானே சார் நீங்க சொன்னா கூட வருவாங்க. யாருமே இங்க வந்த மாதிரி தெரியலையே அப்படின்றீங்களா? ஞானம் எப்போ வரும் உங்களுக்கு? ஞானம் உடனே ஞானம் வேற ஒரு வார்த்தை பெருசா அது தொங்கும் தனியா. அது என்னமோ பெரிய இது மாதிரி திரிசங்கு சொர்க்கம் மாதிரி, அது எங்கிருந்தோ ஒழுகுற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஞானம் அப்படிங்கிறது ஒரு வடமொழி வார்த்தை. அதை நாம எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவு என்கிற சொல்லில் சாதாரணமாக பொருள்
எல்லாராலும் அது எளிமையாக உணரப்படுகிற காலத்தில் கொஞ்சம் அது கனமானது என்பதை தெரிவிப்பதற்காக இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம், அவ்வளவுதான். ஆனா அறிவுங்கிற சொல்லுக்குள்ளே அது இருக்குது. நம்ம ஆளுங்களுக்கு அதோட வெயிட் தெரியாது. வெயிட்னா என்னன்னா அதனுடைய கனம், அதனுடைய அது எந்த அளவுக்கு வலிமையானது அப்படிங்கிற விஷயம் இவர்களுக்கு உணர்வதற்கு வாய்ப்பில்லாதனால நம்ம இன்னொரு சொல்லை நம்ம அதுக்கு பயன்படுத்துறோம். அப்ப ஞானம், அப்பதான் கேவல ஞானம், இந்த பேர் அடைமொழிலாம் அதுக்கு தான் கொடுக்குறோம். சுத்த ஞானம் இப்படிலாம் ஏன் பேர் கொடுக்குறோம் அப்படின்னா அதுலயே நீங்க எதை சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறதுக்காக. பொதுவா நான் ஞானம் அப்படிங்கிறது எது அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இருக்கிற அதாவது நீங்கள் சம்பந்தப்படுகிற எல்லாவற்றின் மூலமாகவும் கிடைப்பது அறிவு. அதாவது எனக்கும் கருவிக்கும் உண்டாகிற சம்பந்தம் தான் அறிவு. நம்ம வடமொழியில சொன்னா இந்திரியார்த்தம், கண்ணிகர்ஷம், ஜன்யம், ஞானம். இந்திரியார்த்தம், கண்ணிகர்ஷம், ஜன்யம், ஞானம் அப்படின்னு அவங்க அது ஒரு தொடர் சொல்லுவாங்க. இந்திரியங்களின் தொடர்பினால் தோன்றுவது ஞானம். இதுல என்ன பெற்றவங்களுக்கு ஞானம் என்ன? கருவிகளின் தொடர்பினால் வருவது அறிவு. தமிழ்ல சொல்றது, வடமொழியில அப்படி. இவ்வளவுதான் விஷயம். கருவி எது? கண்ணு, காது, நாக்கு, மூக்கு, தானே உடம்பு. கண்ணு, காது, நாக்கு, மூக்கு, உடம்பு, இதனுடைய தொடர்புல நமக்கு வருவது அறிவு. இதுல எது தொடர்பு கொள்ளும்? உலகத்துல இருக்கிற பொருள்கள். நீங்க இனிப்புல இருந்து, காரத்துல இருந்து, அதுக்கப்புறம் பார்க்கிற பொருள்கள் இருந்து எல்லாமே உங்களுக்கு தொடர்பு கொள்ளப்படுகின்றன. தொடர்பு கொள்ளப்படுவதனால அவைகளின் செய்தி தான் அறிவு. உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற பொருள்களோடு நான் தொடர்பு கொள்ளுகிற காலத்தில் என்னால் அமைத்துக் கொள்ளப்படுகிற செய்திகள் தான் அறிவு. ஓகேவா? அப்ப என்ன கேட்போம்? இதுதான் அறிவா அப்படின்னு கேட்போம். அதுதான் அறிவு. ஆனா அது ஏருக்கு மாறா கண்டபடி போயிட்டா அறிவு கிடையாது. அப்ப நீ தெளிவா செய்ய வேண்டியதை செய்து செய்தியா வச்சாதான் அறிவு. உன் இஷ்டத்துக்கு கிடைக்கிற எல்லாத்தையும் குப்பை மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டுனா அது அறிவு கிடையாதுல்ல. அப்ப நான் தெளிவாக தேர்ந்து அமைத்துக் கொள்ளுகிற செய்திகள் தான் அறிவு என்பதாக சேகரமாகும். மற்றதெல்லாம் தள்ளப்படும். புரியுதா? இதுக்கப்புறம் இப்ப இங்க எல்லாருக்கும் அறிவு இருக்குது, யாருக்கும் அறிவு இல்லைன்னு இல்ல. இப்ப எனக்கும் தான், உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் அறிவு இருக்குது. இப்ப அறிவு என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, உங்களையும் பாதுகாக்கணும், உங்களோட நாம எங்கெல்லாம் வாழறோமோ எல்லாத்தையும் பாதுகாக்கணும். சரி, உங்களை பாதுகாக்கிறதுக்கும் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கும் நாம ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் சமூகம். அதுல ஒரு உறுப்பு தான் குடும்பம். சரிதானே? சமூகங்கிறது பெரிய உறுப்பு, குடும்பம்ங்கிறது அதுக்குள்ள இருக்கிற உறுப்பு. அதுல இருக்கிற நாமெல்லாம் உறுப்பினர்கள், அவ்வளவுதான். நாம யாருமே தனி மனிதன் கிடையாது. நாம ஒரு பேர், ஆசிரியன் பேர் வச்சா மாணவன் அப்படின்னு இல்லாம ஆசிரியர் கிடையாது. அப்பான்னு பேர் வச்சா புள்ள இல்லாம அப்பா கிடையாது. புள்ளன் பேர் வச்சா அப்பா இல்லாம புள்ள கிடையாது. அவனுக்கும் தனி பேர் எவனுக்கும் கிடையாது. சமூகம் என்கிற உறுப்புக்குள்ள தனி மனிதன் நாங்க பேசுவோம், பேச்சுக்குதான். ஆனா அவன் எவனும் தனி மனிதன் கிடையாது. அவன் அந்த சமூகத்துல அடையாளப்படுகிற ஒரு தனி மனிதன்கிற, அவனை வச்சு மட்டும் பேசுறதுனால தனி மனிதன், அவ்வளவுதான். ஒண்ணு மாணவனா இருக்கலாம், இல்ல பொண்ணா இருக்கலாம், இல்ல அப்பாவா இருக்கலாம், இல்ல பிள்ளை, ஏதாவது ஒரு செயல்பாட்டுக்குள்ள இவனுக்கு ஒரு அடையாளம் உண்டு, அவ்வளவுதான். இவன் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொள்ளுகிறான். எதை சாப்பிட்டா, எதை சாப்பிட்டு ஒழுங்கா தொடர்ந்து உடலுக்கு பிரச்சனை இல்லாம வாழணும். இது எத்தனை பேருக்கு தெரியுது? எத்தனை பேர் நம்ம சாப்பிடுறோம்? அப்பா அம்மா கொடுக்கறதெல்லாம் சாப்பிடுறோம். இங்க இருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில நோயாளியா இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு கேட்டா, ஏதாவது ஒரு வகையில நமக்கு ஒரு பிரச்சனை, உடல் ரீதியான உபாதை இருக்கு. ஏன் அப்படி ஒரு உபாதை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முறையாக சாப்பிட தெரியாதவர்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு உபாதை இருக்கும். நேரத்துக்கு சாப்பிடுறதுங்கிறது அது வேற.
நான் என் உடம்புல மலச்சிக்கலும் நீர் சிக்கலும் வராம மல ஜலம் சரியாக வருகிற வாழ்க்கை இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில உணவு முறை நன்றாக இருக்கும். உணவு முறை நன்றாக இருந்தாலும் மலஜலம் சிக்கல் வராமல் இருக்க வேண்டுமானால் மனம் நன்றாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் சம்பந்தப்பட்டது. சரி, இதை கத்துக்கிறதுக்கு என்னென்னலாம் வழிமுறை இருக்கு அப்படின்னு கேட்டா, வெளியில ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் உடம்புக்கு எது தேவை அப்படிங்கிறத என் உடம்பே எனக்கு கற்றுக் கொடுக்கிற மாதிரி என் பொறுப்பு இருக்கும். நான் இதை ஏற்கனவே சொன்னதுதான். நீங்க தேவையில்லாததை சாப்பிட்டா உங்களுக்கு பக்கவாதம் வந்துடும், இல்ல மலச்சிக்கல் வந்துடும். அப்ப மலச்சிக்கல் வராம இருக்கணும்னா நீங்க சாப்பிடுறதுல என்ன சாப்பிட்டா சரி அப்படிங்கிறத கத்துக்கணும். இப்ப நீங்க எதை வச்சு கத்துக்கிறீங்க? மலச்சிக்கலை வச்சுதான் எதை சாப்பிடணும்னு கத்துக்கிறீங்களே தவிர நீங்களா எதையாவது கத்துக்கிறீங்களா? இல்ல. இது பொதுவா எல்லாரும் நீங்க நார்சத்து உள்ள உணவு சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாருக்கும் சொல்றது ஏற்கனவே கத்துக்கிட்டாச்சு. அதனால உங்களுக்கு எளிமையா கொடுத்துடுறாங்க, அது வேற விஷயம். ஆனால் அவரவர் உடம்பு அவரவருக்கு இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது. இப்ப நீங்க அதாவது இந்த விஷயத்துக்கு பேர் என்ன? கண்ணால பார்க்கறதுனாலையும் காதால கேட்கறதுனாலையும் நாக்கால ருசிக்கிறதுனாலையும் உடம்பால தொட்டுக்கிறதுனாலையும் மூக்கால முகர்றதுனாலையும் அளவுக்கு அதிகமாகி உடம்பு சூடேறாம உங்களுக்கு நடக்கிறதுலையோ பார்க்கறதுலையோ பேசுறதுலையோ அதுக்கு என்ன கொடுக்கறதுலையோ மலஜலம் விடுறதுலையோ சிக்கல் வரக்கூடாது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அறிவு கருவிகளும் செயல் கருவிகளும் தொடர்பு கொள்ளுகிற நிலை. இப்ப அறிவு கருவினா என்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி. அதாவது உடம்பு, நாக்கு, மூக்கு, அதுக்கப்புறம் என்ன? காது, கண்ணு. கண்ணு, காது, நாக்கு, மூக்கு, உடம்ப வச்சு நீங்க பெறுவது எல்லாத்துக்கும் ஆசைப்படுவீங்க. ஆனா நடக்கிறதுல கால் இழுத்துக்கும், கொடுக்கறதுல கை இழுத்துக்கும், அதுக்கப்புறம் மலஜலம் வரல அப்படின்னா நீங்க இந்த 5ல ஒழுங்கா இருந்தாதான் அது வேலை செய்யும். எந்த 5ல ஒழுங்கா இருந்தா இன்னொரு 5 வேலை செய்யும்? இந்த 5ல பெற்று 5ல வளர்றதுங்கிறாங்கல்ல, 5 விஷயமும் ஒழுங்கா இருந்தாதான் இன்னொரு 5 ஒழுங்கா வேலை செய்யும். இப்ப நீங்க பாக்குறது கேட்கறதெல்லாம் அந்த 5 இருக்குல்ல, இந்த 5ம் தெளிவா இருந்தாதான் உங்களால நடக்கிறது, கொடுக்கிறது, கேட்கறது, மலஜலம் விடுறது, கருவாய் விடுறது வரைக்கும் சரியா நடக்கும். அப்படி இல்லைன்னா இதுல ஒரு சிக்கல் வரும். இப்போ நீங்களா கத்துக்கிறீங்களா? கத்துக் கொடுக்கிறதுக்கு ஒரு ஆள் உடம்புங்கிற பேர்லயே இது ரெண்டும் இருக்குது. இததான் என்னன்னு சொல்லுவாங்க? செயல் கருவிம்பாங்க. வாக்கு, பாதம், பாணி, பாயுரு, உபத்தம். அதாவது வாய், காலு, கை, மலவாய், கருவாய். இந்த 5 கருவியும் இதே உடம்பு தான். மெய்வாய், கண்மூக்கு, செவியும் இதே உடம்பு தான். மெய்வாய், கண்மூக்கு, செவி வழியா ஒழுங்கா உலகத்தை தொடர்பு கொண்டாதான் இந்த வாக்கு, பாதம், பாணி, பாயுரு, உபத்தம் ஒழுங்கா வேலை செய்யும். அப்ப இந்த தொடர்பு ஒழுங்கா இருக்கிறதுக்கு பேர் தான் நீங்க அறிவாளின்னு பேர். இப்ப எத்தனை பேர் இதுல அறிவாளியா இருக்கிறோம்? ஏன் நீங்க அறிவாளின்னு எல்லாத்திலையும் சொல்லிடலாம். என் கால் ஒழுங்கா நடக்குது, எனக்கு மலஜலம் பிரச்சனை இல்லை, கருவாய் எருவாய் பிரச்சனை இல்லை, அப்புறம் நான் கையால செய்யற வேலை அப்படின்னா என்ன தெரியல, கையால செய்யற வேலைன்னா கொடுக்கறது. கொடுக்கறதுன்னா என்னன்னு தெரியல. கொடுக்கறதுன்னா என்ன? ஒரு பொருளை கொடுக்கறது இல்ல, நீங்க அடுத்தவனுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிற விஷயம்தான் கை. அதனால தமிழ்ல கை அப்படிங்கிற சொல்லுக்கு கொடுக்கிற கருவி மட்டும் இல்ல. கைனா என்ன? இப்ப கைனா இதானே,
கொடுக்கிற கருவி தானே, அல்லது செய்கிற வேலை செய்கிற கருவி தானே. இதுக்கு இன்னொரு பொருள் உண்டு தமிழ்ல. கைனா ஒழுக்கம் அப்படின்னு பொருள். கை இது தெரியாதா? கை என்றால் ஒழுக்கம். அது தமிழ் சொல்ல அதுக்கு ஒரு பொருள். கை என்ற சொல்லுக்கு ஒழுக்கம் என்று உண்டு. அப்ப இந்த கை அப்படின்னாலே இது ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது. நீங்க செய்கிற செயல் ஒழுக்கம் உடையவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதான அடையாளம். இப்ப இதுல எது பெருசு? இந்த வாக்கு, பாதம், பாணி, பாயுரு, உபத்தம். வாக்குனா வாய், பாணினா கை, பாதம்னா கால், பாயுரு உபத்தம் மலவாய் கருவாய். வாயால அளந்து பேசணும். இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் உளராதீங்க, ஜோசியத்துல சொல்றது வேற. வாக்குல சனி பிறக்கிற காலத்திலேயே இருந்தா ஒரு மாதிரி பேசுவான், வாக்குல ராகு இருந்தா அவன் ஒரு மாதிரி பேசுவான், கேது இருந்தா இனிக்க பேசி கெடுப்பான், ராகு இருந்தா கொஞ்சம் சத்தமா பேசி ஜெயிப்பான், சனி இருந்தா தொலைஞ்சது பேச்சு. இப்படி எல்லாம் ஜோதிடர்கள் சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க ரெண்டுல. இப்ப வாக்கு ஸ்தானத்துல இவன் இருக்கு, நான் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. இப்போ இது ஏன் பொறப்புலயே இப்படி நிக்குது? நான் பார்க்க அடங்க முடியல சார், நான் பாட்டுன்னு எதையாவது உளறி மாட்டிக்கிறேன் சாருங்கிறாங்கல்ல. இல்ல எனக்கு உங்க வீட்லயே இப்படித்தான், அப்ப உனக்கு எல்லாரும் எதிரி ஆயிடுறாங்கல்ல, அதான் அதையும் அடக்க முடியல அப்படின்னு கேட்டா என் பொறப்பே இப்படித்தான் சொல்லிட்டு நிறுத்த முடியுமா? நான் இது போன பொறுப்பு பிரச்சனை இல்லை. அப்ப என் வாக்குங்கிறது நான் சொல்ற சொல்லுக்கு நான் உலகத்துல எந்த அளவுக்கு என் அதாவது என் காதால கேட்டனோ அதுக்கு சம்பந்தப்படணும். நான் காதால கேட்டதை வச்சு ஒழுங்கா பேசணும், இல்ல கண்ணால படிச்சதை வச்சு ஒழுங்கா பேசணும். இந்த கண்ணும் காதும் சேர்ந்து எனக்கு வாயில பழக்கம் தெளிவாக்கணும். அதுக்கு என் வாழ்க்கையில நான் ஒழுங்கானதை சாப்பிட்டு இருக்கணும். சூடா சாப்பிட்டா உளர ஆரம்பிச்சோன்னு இது எதையோ சாப்பிட்டு வந்துட்டுக்குதியா, அதான் போதை ஏறி போய் பேசினிக்குதியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப எதையாவது ஒண்ணு சாப்பிட்டு, அப்ப இந்த எல்லாத்துக்குள்ளயும் பேசுறதும் நடக்கும். அதாவது நீங்க ஒன்னோட ஒண்ணு லிங்க் பண்ண முடியாதீங்க. எதோட? காதோட பேசுறத லிங்க் பண்றது இல்ல, மத்த 5 கருவியோடையும் ஒண்ணையும் லிங்க் பண்ணணும். எந்த கருவியோட? இப்ப மெய், வாய், கண், மூக்கு, செவி 5ஐயும் எதோட சம்பந்தப்படுத்தணும்? வாயோட சம்பந்தப்படுத்தணும். பேசுறதுக்கு ஒழுங்கா சாப்பிட்றதுல இருந்து, ஒழுங்கா பார்க்கறதுல இருந்து, ஒழுங்கா கேட்கறதுல இருந்து, ஒழுங்கா பொருள்களை அனுபவிக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குள்ளேயும் தெளிவா இருந்தாதான் ஒழுங்கா பேச முடியும். சரி, அதே மாதிரிதான் கை அப்படின்னா பாணி. இந்த தண்டாபாணி அப்படிங்கிறாங்க, அவர் யாரு? தண்டாபாணினா யாரு? அவரு கோதண்டபாணினா யாரு தெரியலையா? கோதண்டபாணினா வில்ல வச்சுன்னு கையில வச்சுங்கிறவன், தண்டபாணினா கொம்பு வச்சுங்கிறவன். அவ்வளவுதான் விஷயம். தண்டம்னா கொம்பு, கொம்ப கையில வச்சுங்கிறவன் தண்டபாணி, வில்ல கையில வச்சுங்கிறவன் கோதண்டபாணி. அவ்வளவுதான் விஷயம். அதாவது நீங்க உடனே முருகருக்கு போறது அப்புறம் பாணி அப்படின்னா சாரங்க பாணி அப்படின்னா அதுக்கு 2 அர்த்தம். சாருங்கம்னா ஒரு அர்த்தம், சாரங்கம்னா ஒரு அர்த்தம். இந்த சாவை மாத்தி போட்டாலே வேலை முடிஞ்சிடும். இந்த கையில வில்ல வச்சுங்கிறவனும் சாரங்க பாணி தான், கையில மான வச்சுங்கிறவனும் சாரங்க பாணி தான். வில்ல வச்சிருந்தா கோதண்ட பாணி, மான வச்சிருந்தா சிவபெருமான். அவ்வளவுதான் விஷயம். அப்ப 2 பேருக்கும் அது பொதுவான பேர். அது அதனால நீங்க அந்த பாணி அப்படின்னா கையின் அர்த்தம். அவ்வளவுதான். இந்த பாணி, இந்த கை இருக்குல்ல, அதுக்கு என்ன தத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்னி இடமாக கொண்டு கொடுக்கிற வேலையை செய்யறது கை. நெருப்பை இடமாக கொண்டு கொடுக்கிற வேலையை செய்ய. இப்ப நாக்கு இருக்குது இல்ல, நாக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நீரை இடமாக கொண்டு ரசத்தை அறியும். ரசம்னா மிளகு ரசம் இல்ல, சுவை. ரசம் அப்படின்னா சுவை. இப்ப நீங்க சுவைக்கிறீங்கன்னு வச்சீங்களேன், எப்போ நீங்க சுவைக்க முடியும்? இப்போ உங்க கையில நல்ல
இப்ப எல்லாருக்கும் ஒரு என்ன ஏதாவது ஒரு ஸ்வீட்டை கையில கொடுத்து சாப்பிடுன்னு சொல்றேன்னு வச்சுங்களேன். ஸ்வீட் எப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இனிப்பா இருக்குன்னு தானே சொல்லுவீங்க. அப்புறம் கேட்பேன், இனிப்புனா என்ன இனிப்புன்னு கேட்பேன். நீங்க கொடுத்தீங்களா அந்த இனிப்பு தான் சார். நான் உனக்கு அல்வா குத்தனா, பாதுஷா குத்தனா, லட்டு குத்தனா, ஜாங்கிரி குத்தனா, என்ன இனிப்புன்னு சொன்னா நீங்க கொடுத்ததுல தான் சார் இனிப்பு. அது லட்டு இனிப்பா ஜாங்கிரி இனிப்பான்னு கேட்டா அது அதுக்குன்னு ஒரு இனிப்பு இருக்குது, அதை சொல்ல தெரியாதுல்ல. அப்புறம் இனிப்புனா என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவீங்க? ஆளை விடுங்கப்பா, நீ வந்து ரொம்ப விவரமா அது அப்படின்னு சொல்லிட்டு தானே போயிடுவீங்க. இப்ப சுவைக்கிறதுக்கு இப்போ ஒரு ரப்பரை கையில கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். ரப்பரை சாப்பிட்டு நீங்க என்னன்னு சுவைக்குன்னு சொல்லுவீங்க? ஒரு ரப்பர் துண்டை கையில கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். ரப்பர் துண்டை கையில கொடுத்தா சாப்பிட்டீங்களா சொல்ல மாட்டீங்களா? சாப்பிடுவாரு. உள்ள முழுங்க தேவையில்ல சார், மென்னுட்டு ஏதாவது சுவையா சொல்லுங்க எனக்கு. நான் நல்லா மென்னு பார்த்து ஆளுக்கு ஒரு ரப்பரை கொடுக்கலாமாப்பா? அந்த பென்சில் ரப்பர்லையாவது நீங்க சாப்பிடுவீங்க. அந்த வேலைன்னு இருக்குல்ல பிளாஸ்டிக் மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கையில கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னா சாப்பிட்டு எனக்கு சுவை சொல்லணும். சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா? சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? ஏன் மென்னுக்கு இன்னும் பார்த்து சொல்லுங்களேன். கிழமை மாதிரி ஏதாவது அதுக்கு கிதைக்கு பார்த்து சொல்ல வேண்டியது தானே. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, இப்ப நீங்க சாப்பிட்றீங்களா அதுல சுவை இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? கனி தந்தால் கனி உண்ணவும் வல்லிரோ, நன்று கண்டீர் நமச்சிவாயக்கனி, ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு கனிங்கிறார்ல. சாப்பிடுறீங்களா சாப்பிட மாட்டீங்களா? பழம் பழம் மாம்பழம் மாம்பழம் தானே சொல்றாரு. அதை ஏறக்குறைய மாம்பழமா பழப்பழமா அதெல்லாம் வச்சுக்கலாம், மாதுளம்பழமா. அப்புறம் அது பிரச்சனை இல்லை. பழம் தந்தா சாப்பிடுவீங்களா அப்படிங்கிற சாப்பிட்டா எதனால அது சுவைக்குது? மாம்பழத்துல இனிப்பு இருக்குது, அதனால அதுக்கு நான் ரப்பரை கொடுக்குறேன். அதே மாதிரி அதுல என்ன சுவைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. நான் மாம்பழம் மட்டும் தப்புவேன், நான் இது வந்து ரப்பரை கூட தப்பி சொல்ல மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஒரு நீட்டா ரப்பர் கொடுத்தா மாம்பழத்தை தப்பி சொல்ற மாதிரி ரப்பரையாவது தப்பி சொல்லணுமா இல்லையா? மெல்லதான் முடியல, பல்லு இல்லை, ஓகே தப்பியாவது சொல்லுங்கன்னு சொன்னா சொல்லணுமா இல்லையா? அப்புறம் அதுக்கு அதுல ஏன் சுவை தெரியுது, இதுல ஏன் சுவை தெரியல? அதுல சுவை இருக்குது, இதுல உலகத்துல அதாவது பார்வதி தேவி கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையான்னு கேட்டோம்ல, அந்த மாதிரி கதையா இருக்குத. சுவை எல்லா பொருளுக்கும் சுவை உண்டு, எல்லா பொருளுக்கும் மனம் உண்டு. மனம் எல்லாத்துக்கும் எப்படி உண்டுன்னு கேட்டீங்கன்னா, நன்றா மனம் மூக்கு பூ இடமா, நன்றா மனம் மூக்கு பூ இடமா அப்படின்னா இதெல்லாம் உண்மை விளக்கத்தோட வார்த்தை. உண்மை விளக்கங்கிற சாஸ்திரத்துல அந்த வரி நான் நடுவு சொல்றதுலாம். நன்றா மனம்னா நல்ல வாசனை எப்ப வரும் அப்படின்னு. நல்ல வாசனை கெட்ட வாசனை இல்ல, நல்லபடியா வாசனைங்கிறது எப்படி தெரியும்னா, நீங்க உடனே நல்ல வாசனைக்கு போயிடாதீங்க. எல்லா வாசனையும் வாசனை தான். நாற்றம், நறுநாற்றம், முடை நாற்றம் தமிழ்ல. அப்புறம் வந்து மூக்குக்கு வாசனை எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, பூமி சம்பந்தப்பட்ட எல்லாத்து மூலமாவும் வாசனை இருக்கும். எல்லாத்துலயும் பூமி சம்பந்தப்பட்ட எல்லா பொருளுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட பொருளுக்கு வாசனை இல்லாம காகித பூவும் கிடையாது. அதுல இருக்கிற வாசனை உன் மூக்குக்கு தெரியாது, அவ்வளவுதான். பூமி சம்பந்த ஒருவேளை அம்மா வந்து பூமி சம்பந்தப்படாம இருந்தாங்கன்னா அவங்க கூந்தலுக்கு மனம் இல்லாம இருக்கலாம். ஆனா பூமி சம்பந்தப்பட்ட எந்த பொருளுக்கும் மனம் உண்டு. அதே மாதிரிதான் ரப்பருக்கு சுவை உண்டு. அதே சுவை தெரியல உங்களுக்கு. ஏன் தெரியல? நாங்க அப்படின்னா சாப்பிடுறது இல்லை சார், நீங்க ஒண்ணு சாப்பிட்டு சொல்லிருங்களா சார் அப்படிங்கிறீங்களா? சுவை என்பது எனக்கு எப்படி தெரிகிறதுன்னு தெரிஞ்சாதான் ரப்பர்ல இருக்கிற சுவை உனக்கு ஏன் தெரியலன்னு சொல்ல முடியும். சுவை எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா, இதுல நம்ம ரொம்ப முன்னாடி படிச்சிருப்போம், அதனால உங்களுக்கு மறந்து போச்சு. என்ன சொல்லாம இருக்க மாட்டேன் நான். சுவை எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க சாப்பிட்டதே இல்லையா, மதியானம் சாப்பிடலையா, சும்மா அது சுவை எப்படின்னா அது பெரிய தத்துவம் கேட்கற மாதிரி உட்காந்து அப்படியே இன்ட்ரெஸ்டா கேட்டு உட்காந்துறீங்க. நாக்குல எச்சு ஊர்னாதான் சுவை தெரியும். நீங்க தண்ணியில கலக்கலைன்னா எந்த பொருளும் சுவைக்க முடியாது. நீங்க சுவை நரம்பு எபித்தீலியம் செல்லுங்க இருக்குது, அது இது நீங்க சயின்ஸ் படி சொல்றது ஒரு வகை. அதுக்குள்ள நீங்க போய் அதுக்குள்ள சேர்க்கிறதுக்கு நீர்த்தன்மை வேண்டும். ரப்பர்ல உங்களால என்ன பண்ண முடியாது, அந்த உங்க எச்சில்ல வர நீர்த்தன்மையோட குழைக்க முடியாது. நம்ம எச்சிலோட குழைஞ்சாதான் சுவைப்படும். அந்த சோத்துல இருக்கிற விஷயமும் உங்க நாக்கில் இருக்கிற எச்சிலும் குழையிறது தான் ரசம்னு பேர். சுவை எப்ப வரும்னா நன்றா நீரிடமா நான் ரதம் தான். ரதம்னா ரசம்.
நீரை இடமாக கொண்டு ரசம் அனுபவப்படும். இந்த 5 பூதங்களை இடமாக கொண்டு ஒவ்வொரு வேலையும் நடக்கும். நமக்கு வாக்கு ஆகாயமா வந்து வசனிக்கும், போக்கு ஆறும் கால் பூ இடமா. ஆகாயம் இருந்தாதான் நாம பேசுறது கேட்கும், பூமி இருந்தாதான் நாம நடக்க முடியும் காலால. இப்படி 5 பூதத்துக்கும் தொழில தெளிவா அவங்க அட்டவணை படிச்சிருப்பாங்க. உண்மை விளக்கம் தத்துவம் படிக்கிறவங்களாம் தெரியும். அதே மாதிரிதான் இப்ப நாக்கு நீங்க சுவைக்கிறீங்கன்னு சொன்னல, இந்த கை வேலை செய்யறது எந்த பூதத்தை இடமாக கொண்டு வேலை செய்யணும்? நெருப்பை இடமாக கொண்டு வேலை செய்யும். அதனாலதான் நாம வேள்வி செஞ்சு பாணி கிரகணம் அப்படின்னு ஏன் கொடுக்குறாங்க? பாணி கிரகணம் கையை பிடிக்கிறது இல்ல, அது அந்த நெருப்பை சாட்சியாக வைத்துக் கொண்டு கைதான் கொடுக்கிற வேலையை செய்யும். இதுதான் அதோட அடிப்படை. அப்புறம் வந்து இந்த கையை நெருப்பை இடமாக கொண்டு செய்யற வேலை கொடுக்கிற வேலை. இப்போ நீங்க மெய்வாய் கண் மூக்கு செவியா எவ்வளவு தெளிவா இருந்தா கொடுக்கிற ஆளா தெளிவா வர முடியும். வாரம் 100 ரூபா கூட கொடுத்துறேன் சார், மொத்தமா 1000 ரூபாய் கேட்டா பிரச்சனையா இருக்கு சார்ன்றல, அது ஒரு பிரச்சனையா தான் இருக்குது. வாரம் 100 ரூபா கொடுத்தா கூட நிறைய கணக்குல வரும் சார், ஆனா 1000 ரூபாய் ஏன் சார் பிரச்சனையா இருக்குது அப்படின்னு கேட்டா, அதாவது நமக்குள்ள இந்த அனுபவம். இப்ப நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்கன்னா எங்க பிரச்சனை இருக்குது அப்படிங்கறத நீங்க தொட்டு காட்டுறதுக்கு இதுவும் ஒரு வழி. எது? என்னுடைய அனுபவத்துல எங்க குறையா இருக்குது, நான் கொடுக்கிற தகுதி இல்லாதவனா பிறக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் அது காரணம் இருக்குது. கொடுக்கிறோம் இல்லைன்னு சொல்லல, ஆனா என்னுடைய கை என்பது எல்லாத்தையும் தாண்டி மேல நிக்குது. இப்போ அதான கடவுளை நோக்கி கும்பிடுது. எனக்கு ஒண்ணும் முடியலப்பா, என்னை வந்து நீ வந்து ஆள விடுப்பா அப்படின்னு கையை தூக்கி கும்பிடுறல. இப்ப எல்லாமே அதுக்கே அடங்கி போகுது. அல்ல எதுல? கைக்கு கையை எடுத்து கும்பிட்டா அதுக்குள்ள முடிஞ்சு போகுது. அஞ்சலி அப்படின்னா கையை தூக்கி கூப்பியவுடன் எல்லாமே நமக்கு அதுக்குள்ள என்னால முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நின்னதுல அதுதான் எல்லா செயலையும் அடக்கி அதுக்கு மேல நிக்கிறது. இப்ப இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்? இதெல்லாம் எதுக்கு சொன்னா ஒண்ணும் இல்லை, அறிவு வருதா இல்லையாங்கிறதுக்காக சொன்னதான் ஒரு நேரம். அதாவது எனக்கு அறிவுங்கிறது செயற்பாட்டுக்குள்ள நான் இதெல்லாம் செய்யறேன்னு சொன்னாதான் உண்மையிலேயே இவன் அறிவாளின் பேர். இப்ப நீங்க இதுக்குள்ள இத பக்குவப்பட்டுட்டேன் நான் அப்படின்னு எப்ப சொல்ல முடியும்? இதுக்குள்ள நான் பக்குவப்பட்டுட்டேன்னு எப்ப சொல்ல முடியும்? அதுக்குதான் இந்த ஞானம் அப்படிங்கறதுல ஆரம்பிச்ச அந்த விஷயம் அறிவுல வந்து நின்னது இல்ல. எனக்கு ஒழுக்கத்துல பிரச்சனை வரும்போதுதான் தெளிவாக முடியும். இப்ப பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன், வர வர கண்டு ஆராய் மனமே, ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய் நன்றி மறவாதே, ஏங்கி இளையாது இரு. யாரு? நம்ம குருஞான சம்பந்தர் சிவபோக சாரம். இந்த பாட்டு ஒரு முக்கியமான பாட்டு. உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, ரொம்ப பரபரத்து. உங்களுக்கு என்கிட்ட கேள்வி கேட்டாலும் அப்படிதான், உங்க வாழ்க்கையும் அப்படிதான். பரபரக்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்றீங்கல்ல, அது எளிமையான விஷயம். அது பரபரக்க வேண்டாம்னா சாமி கும்பிட வர்றதுல இருந்து, பாடம் படிக்கிறதுல இருந்து, வாழ்க்கையை நடத்துறதுல இருந்து எல்லாத்துக்குமே பொது. இந்த பரபரக்க வேண்டாம் அப்படிங்கிறது எனக்கு எப்ப அனுபவம் ஆகும்? உங்களுக்கு உபதேசம் கரெக்டா இருக்குது. எப்பா ரொம்ப அவசரப்படாதுப்பா, வர வர கண்டு ஆராய், வர வர உனக்கு அதுக்கு விளக்கம் புரியும். அப்புறம் இது எனக்கு நீங்க சொல்றது நல்லா இருக்குது, நான் கேட்கறது நல்லா இருக்குது. எனக்கு எப்ப அது சரியா ஒத்து வரும்? யாராவது இதுல போய் மாட்டாம இருந்திருக்கிறீங்களா? அப்ப மாட்டினதான் சார். இன்னைக்கு ஏன் பண்ணேன்னு இருக்கு சார். 1 மணி நேரமா போன்ல பேசி சொற்பொழிவு கேட்கலான்னு வந்தேன் சார். அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சுது சார் பேச்சு ஒரு ரூபத்துல தனிங்கிற வார்த்தையில. இப்போதுல இருந்து இந்நேரம் வரைக்கும் சொற்பொழிவு கேட்க முடியாம பேசிட்டு வந்ததுதான் சார் டென்ஷன் ஆகுதுன்னு ஒருத்தர் உட்காந்துக்கிறாருங்க.
அப்பவே தெரிஞ்சிருந்தா அதை பண்ணாமலே இருந்திருப்பாரு. இப்ப தெரிஞ்சு என்ன அப்ப பண்ணாத இன்னொருத்த சொல்றார், சார் நீங்க அப்ப பார்த்துருந்தா நான் அப்பவே இதை பண்ணிருக்க மாட்டேன் சார், நீங்க ஏன் சார் இப்பதான் வந்தீங்க, ஒரு 10 வருஷம் முன்னாடி என்னப்பா இப்படி ஒருத்தர் சொல்லுவார். இன்னொருத்தர் ஒண்ணு சொல்லுவார், இது இப்படிதான் சார், நீ உன் இஷ்டத்துக்கு போமா, நான் இப்படி வந்துட்டேன் சார் அப்படின்னு எல்லாரும் ஒரு ரகசியம் ஒண்ணு வச்சிருக்கிறீங்கல்ல. ஆமா சார், எல்லாரும் ஒரு இப்ப ஏன் அப்ப அவசரப்பட்டீங்க, இப்ப அவசரம் சரி, இப்போவாவது அவசரப்படாம இருக்கிறீங்களா? அதான் நடந்து விட்டது. இதுல இந்த மேட்டர்ல எப்படி அவசரப்படாம இருக்கிறது? நடந்து போனதை நினைச்சு வருத்தப்படுத்த விடுவோம். இப்போ என்ன பிரச்சனை, இதுல ஏன் அவசரப்பட்டு இப்படி பேசிட்டு இருக்கிறோம், இதுல ஏன் அவசரப்படாம இருக்க முடியுதா அப்படின்னு கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன். அது முடியுதா? பரபரக்க வேண்டாம். ஒரு லைன்ல வாழ்க்கை இந்த ஒரு லைன்லயே உங்களால இதுக்கு பொருள் சொல்லலாம். பரபரக்க வேண்டாம்னா பொருள் என்ன? அவசரப்படாதீங்கன்னு தான் எளிமையா. இன்னும் எவ்வளவு பொருள் வேணாலும் வித்துவான்கள் சொல்லிக்கலாம், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா வாழ்க்கையில இது விஷயமா நான் தெளிவாயிட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா? இதுலயே ஃபெயிலியர் தான் சார். அப்புறம் அதுக்கப்புறம் தான் எது வர வர கண்டு ஆராய் மனமே, அது கூட ஒத்திட்டு பாக்குறது. இப்ப நீங்க சின்ன வயசுல பாராயணம் பண்ணிட்டு அப்ப விவரம் இல்லாமலே நிறைய பாட்டு படிச்சுட்டு வயசான பிறகு தத்துவமா தெரியும், ஆஹா இவ்வளவு அனுபவம் அதுல இருக்குதா, இவ்வளவு பெரிய பாட்டையா நான் சின்ன வயசுலயே படிச்சிருக்கிறேன்னு நினைச்சு பார்ப்பாங்கல்ல. இதுதான் வர வர கண்டு ஆராய் மனமேக்கு உதாரணம். அதே மாதிரி என் வாழ்க்கை பிரச்சனையில ஆஹா வர வர கண்டு ஆறும்போது அதுக்கு பதில் கிடைக்கும். அப்பதான் அதுலயும் அவசரப்படக்கூடாது. அப்பதான் என்ன சொல்றாரு, ஒருவருக்கும் தீங்கி நினையாது. நீ வர வர கண்டு ஆராய் மனமேங்கிறதுக்கு பிறகு அடுத்த தப்பு வரும். எதுல? அடுத்தவனுக்கு தப்பு செய்யாம இருக்க கூடாது, இருக்கணும், அடுத்தவனுக்கு தப்பு செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிவுறுத்தல். அப்ப வர வர கண்டு ஆராய் மனமேன்னு சொன்ன உடனே ஒருவருக்கும் தீங்கி நினையாது. அதுக்கப்புறம் நீ அந்த நேரத்துல நான் தான் பெரியாரு, நான் வந்துட்டேன்னு சொல்லிடுவேன், செய் நன்றி குன்றாதே, அங்க ஒரு புள்ளி வைக்கிறார். அதுக்கப்புறம் தான் ரொம்பலாம் நான் அதே இதுதான் கடவுளா இருந்தாலும் சரி, நான் இதுதான் ஏங்கி இளையாது இரு. இது எப்படி வரும்? அருட்பெருஞ்சோதி அகவல்ல வள்ளலார் இன்னொரு இடத்துல ஓதாது உணர்ந்து ஒலி அளித்து, ஓதாது உணர்ந்திட ஒலி அளித்து எனக்கு ஆதாரமாகி அருட்பெருஞ்சோதின்னு ஒரு பாட்டு அகவல்ல. நீ படிச்சாலும் அதான், படிக்கலனாலும் அதான். ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதையார் இல். திருக்குறள். இந்த ஒரு திருக்குறளை தான் அவர் அந்த ஒரு வரியில் வைக்கிறார். ஓதி உணர்ந்தும் ஓதாது உணர்ந்திட அப்படின்னு அவர் வைக்கிறார் வள்ளலார். இந்த ஒரு திருக்குறளை அவர் அந்த ஓதாது உணர்ந்திட அப்படிங்கிறதுக்குள்ளே வைக்கிறார். ஓதி உணர்ந்தும், இப்ப நான் இருக்கிறேன், நீங்க நிறைய படிச்சிருக்கிறீங்க சார், உங்களுக்கு நல்லா தெரியும் சார். பிறர்க்கு உரைத்தும், உங்களுக்கு சொல்லியும், ஆனா நீங்க அடங்க மாட்டேங்கிறீங்களா சார், எல்லாரும் நினைக்கிறீங்கல்ல. பேதையில் பேதையாரில், அவனை விட முட்டாள் உலகத்துல கிடையாதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு. அங்க மட்டும் கொஞ்சம் வெளிப்படையா சொல்லாம மனசுக்குள்ள நினைக்கிற மாதிரி இருக்குல்ல. இது எப்படி சொல்ல வரீங்க? ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதையார் இல். நல்ல திருக்குறள் தான் இது. நான் உணர்ந்துட்டேன். எத? இப்ப பாம்பன் சாமியோ அல்லது திருக்குறளையோ அல்லது தேவாரத்தையோ ஏதோ ஓதுறேன், உணர்றேன், மற்றவங்களுக்கு சொல்றேன். தான் அடங்கிறதுனா என்ன? உடனே நீங்க ஆணவம் என்கிற நான் அடங்கவில்லைன்னா சைவ சித்தாந்தம் எழுதிட்டு இருக்க கூடாதாங்க. தான் அடங்கா பேதையில் பேதை. இன்னொரு இடத்துல இதுக்கு ஈக்குவலா இன்னொரு இடத்துல ஒரு திருக்குறளை வச்சிருப்பார். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அப்படின்னு ஒரு திருக்குறள் ஊழல வச்சிருப்பார், மெய்யுணர்தலுக்கு முன்னாடி. அப்ப நீங்க இதுக்கெல்லாம் நீங்க நான் அர்த்தம் சொல்லிட்டு இல்லைப்பா, இது இந்த மாதிரி உங்களுக்கு இப்பதான் நான் இதுக்குள்ள ஏத்துக்கிட்டேன், இதுல நானா ஒண்ணும் பண்ணல அப்படின்ற இடத்துக்கு வரணும். நீங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், வர வர கண்டு ஆறிட்டீங்க, அங்க செய் நன்றியும் குன்றல, அங்க என்ன பண்ணல, ஒருவருக்கும் தீங்கும் நினைக்கல, ஏங்கியும் இளையாம இருக்கிறீங்க. இப்படி வரும்போதுதான் உங்களுக்குள்ள வந்த பிரச்சனைக்கு எதிர்வினை இல்லாம உங்களுடைய மனம் அமைதியாவே இருக்கணும். அதுதான் தான் அடங்குதல்னு பேர்.
அதுதான் இந்த பேதைங்கிற வார்த்தையெல்லாம் திருவள்ளுவர் பயன்படுத்தி பிறப்பையே பேதமை என்பார். பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அதே மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு செய்தொழில் வேற்றுமையால் அப்படிங்கிறார்ல, அந்த சிறப்புங்கிற வார்த்தையில கொஞ்சம் அழுத்தம் வைப்பார் அவர். சிறப்பு அப்படிங்கறத அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கடவுளை வச்சு மட்டும்தான் பார்க்க முடியும், மற்றதெல்லாம் யாருக்கும் வேற்றுமை கிடையாதுன்னு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. கடவுள் அனுபவத்துல எவன் தெளிவா இருக்கிறானோ அவன் வச்சுதான் உங்களுக்கு மேல கீழே பேரே தவிர மற்ற எவனுக்கும் வேற்றுமை எல்லாம் கிடையாது அப்படிங்கிறதையும் அதுக்குள்ள வைக்கிறார். அப்ப பிறப்பு என்னும் பேதமை அப்படின்னா வெறும் பேதை பேதைனா ஏதோ ஒருத்தனை சொல்லிட்டு இன்னொருத்தனை சொல்லலன்னு இல்ல, ஒரு இடத்துல மொத்த பேரையும் நான் சொல்றேன்டாங்கிறார். பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவுங்கிறார். இப்போ நீங்க நாமெல்லாம் இருக்கிறோன்னு வச்சுங்களேன், ஆன்மீகத்துல தானே இருக்கிறோம். இந்த ஆன்மீகத்துல நீங்க தெளிவாயிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆன்மீகத்துல இப்ப நீங்களாம் தெளிவா தானே வந்து உட்காந்துக்கிறீங்க, யாரும் தெளிவு இல்லாம வந்து உட்காந்து இல்லையா? நீங்க எப்ப எந்நேரமும் எது கேட்டாலும் தெளிவா தெளிவு இல்லையா, அதெல்லாம் பரவாயில்ல நான் அடங்கிட்டப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது இல்ல. ஆமா சார் நாங்க தெளிவாதான், இப்போ எங்க லெவல்ல நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க கேட்கிறோம் சார். அதுக்கப்புறம் இன்னொரு சிலர் வந்து கேட்பாங்க, நாங்க என்னதான் சார் பண்றது, நீங்க நல்லா தான் பேசுறீங்க ஆனா எங்களுக்கு வழிகாட்ட மாட்டீங்கன்னு 2 பேர் சார்ஜே பண்ணின்னு வருவாங்க. நாங்க என்னதான் பண்ணணும் சொல்லுங்க, அதை விட்டுட்டு நீங்க இன்னமும் எல்லாரையும் அதே சொல்லிக்கிறீங்க அப்படின்னு 2 பேர் வருவாங்க. எப்ப என்ன ஆள விடு, எனக்கு அதுக்கு மேல தெரியாது, நான் தெரியாதுன்னு இல்லை, எனக்கு இப்ப அது வேலை இல்லை, ஏன் நான் அதை சொல்றேன்? எல்லாத்துக்குமே இதான். இப்போ நான் இது வந்து என்னத்துக்கு வரேன், இந்த காரண வினைங்கிறது ஒழியறதுனா என்ன அப்படிங்கிறது பல விளக்கத்துல சொன்னேன்ல. இப்ப நீங்க வர்றது இந்த தகராலய ரகசியம் அப்படிங்கிறதுக்குள்ள கடவுளை பேதம் இல்லாம பாக்குறது அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற கடவுள் தான் அது. அது வந்து எப்படி இருக்குதுங்கிற வரைக்கும் ஆவிடை லிங்கம் சொன்னாங்க, அதுதான் சுப்பிரமணியம்னு சொல்ல போறாரு. அந்த சுப்பிரமணியங்கிறது தான் சுப்பிரம நியம் அப்படின்னு 3ஆ பிரிச்சு சொல்றாரு. ஆனந்தம், அதுக்கப்புறம் ஆகாயம், அதுக்கப்புறம் ஒளி, இந்த 3ம் தான் சுப்பிரமணியம் அப்படின்னா தெளிவா சொல்றார். இது ஏன் இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் இந்த மாதிரி குழப்பம் இருக்குல்ல, இந்த மாதிரி குழப்பம் இருக்கிறவங்களுக்கு நான் அப்படியே மேல ஒரு விஷயம் இருக்குன்னு உங்களை அப்படியே கொண்டு போறது எதுக்குன்னு தான். மேல அப்படியே கொண்டு போலாமா, அது கொண்டு போற லெவலுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எதுக்கு நான் அதை சொல்லணும்? இப்ப நான் போய் ஒரு சித்தர்கிட்ட உட்காந்துனேன், ஐயா நீங்கள் பரசிவத்தில் இருக்கிறீர்களா பராபர சிவத்தில் இருக்கிறீர்களா நீங்கள் சுத்த சிவத்தில் இருக்கிறீங்களான்னு நான் போய் அவரை கேட்க முடியுமா? அவரை யோ கடவுளே இல்லப்பா அப்படின்ட்டு போயிட்டே இருக்க மாட்டாரு அவரு. உனக்கு தெரியல நீ எல்லாம் சொல்றதே கடவுள் இல்லையா, முதல்ல நாங்க செய்யறது பார்த்துட்டு பையா அப்படின்பாரு அவரு. இப்ப நீங்க போய் இப்போ இந்த தத்துவம் பத்தி பேசுறவங்கள்ல தமிழ்நாட்டை தவிர, தமிழ்நாட்டுல யாரு, திருஞான சம்பந்தர், காரைக்கால் அம்மையார், பாம்பன் சாமிகள், வள்ளலாரை தவிர இவங்க எல்லாம் இப்ப இந்த பேசி சொல்றாங்கல்ல, இது மாதிரி நீங்க கடவுளை அனுபவிங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்கல்ல. இந்த சொல்லி கொடுக்கிற விஷயத்துல இவங்களுடைய செயல்முறைய பாருங்க. இந்த செயல்முறைக்குள்ள நீங்க யாராவது இந்த உட்கார்ந்து தவம் பண்ணி உட்கார்ந்து அதை மேலே ஏற்றி அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்களா பாருங்க, ஒரு ஆளும் கிடையாது. பாம்பன் சாமி தவம் பண்ணாருங்கிறதோட விஷயம் அது கிடையாது. அது முருகனை வர வச்சு அவனுடைய உபதேசத்தை வாங்கி அதுக்கப்புறமும் எல்லா வேலையும் பாக்குறாரு. அதுக்கப்புறம் புரியுதா உங்களுக்கு? அது ஏதோ அவர் சுழுமுனா நாடிய மேல தூக்குனார்லாம் எங்கேயும் அவர் எழுதல, அவரு எழுதுகிறாரு அப்படியே. அது இல்ல இல்ல சரி தெளிவா இருக்கிறீங்க, உடனே நீங்க தவம் உடனே அந்த வார்த்தையை கொண்டாந்து இழுத்தாந்து எதனா சொல்லிட்டு போறீங்கன்றதுக்காக தான் திருப்பி கேட்டேன். அதுலதான் இப்ப இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டேன்ல, இப்போ ஆன்மீகத்துல எத்தனை பேர் தெளிவா இருக்கிறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நீங்க கேட்கிற வரலாறு தெரியும், படிப்பு தெரியும், சைவ சித்தாந்தம் தெரியும், எல்லாம் தெரியும். இப்ப நான் கேட்க இப்ப ஆன்மீகத்துல உங்க கருவிகளை நீங்க ஒழுங்குபடுத்துறதெல்லாம் சொல்லிட்டேன். இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வருதுப்பா, என்ன ஆன்மீகத்துல எனக்கு இப்போ வள்ளலார் இருக்கிறாரு, பாம்பன், இந்த 2 பேர் வரலாறு நல்லா தெரியும். மற்றவங்க வரலாறுலாம் விடுங்க, அது சேக்கிழார் சொல்ற மாதிரி தான் தெரியும். சேக்கிழார் சொல்ற மாதிரி ஐதீகமா பேசி இலக்கியமா பேசி காசு பண்றதுக்காக அவர் பாடியிருக்கிறாரு. நான் இப்போ சேக்கிழார் மேல குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம்? ஏன்னா இப்ப நடக்கிற நிலவரம் அப்படி. ஆனா அவர் பாடின நோக்கம் அப்படி இல்லை. சரிதானே? ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப காரைக்கால் அம்மையார் பேய் வடிவம் பெற்றாருன்னு ஒரு உதாரணம் வருது. இப்ப காரைக்காடு அம்மையார் பேய் வடிவம் பெற்றாருன்னு நம்மால் ஒரு பெரிய கட்டுரை ஒண்ணு எடுத்துக்கிட்டு
பேய் வடிவம் என்பது காலால் நடத்தல் என்பது தலைகீழாக நடத்தல், தலைகீழாக நடத்தல் என்பது ஆன்மாவை மேலே ஏற்றி சுழுமுனா நாடிலிருந்து இறக்கி ஏற்றி நடுவில் அது சுற்றி இது வந்து அது போய் அப்புறம் இப்படின்னு எழுதுவாங்க. எனக்கு ரொம்ப சிம்பிளா, எனக்கு எப்படி எழுதுவேன், நான் பார்த்தேன் மாயமான ஒருத்தவங்க இருந்தாங்க, துணியை தூக்கி போட்டு போயிட்டே இருந்தாங்க, சேர்க்கிறார் நாகரிகமா சொல்றாரு பேய் வடிவம்னா அவ்வளவுதான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச உதாரணம் இதான். இப்ப எனக்கு ஒன்றும் காத்தை ஏத்துறது மேலே ஏத்துறது, அப்ப எழுதுறவெல்லாம் அதை ஏத்தணும் நான் கேட்டா அவன் பொறுக்கி புத்தக பொறுக்கியாச்சு இருக்கிற 4 புத்தகத்தை பார்த்து எதையாவது எழுதிட்டு போற வேலை அவன் வேலை, அதனால அவன் எதோ ஒன்னாலும் ஏதோ அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. யோகி அதை உட்காந்து அப்படி எழுதிட்டு இருக்க மாட்டார், அது நல்லா தெரியும் உங்களுக்கு. அவர் எழுதுற வேலை அப்படி கிடையாது அவர். ஏன்னா அப்படி ஒரு விஷயத்த திருமூலர் வரலாறுலாம் சொன்னா கூட அதுல போங்கன்னு அவர் சொல்லல. அன்பே சிவமாவதுன்னு தெளிவா உபதேசம் பண்ணிட்டு போனார். யாரு? திருமூலர். அவரு ரொம்ப தெளிவா பண்ணிட்டு போனார். அதனால இப்ப நமக்கு நீங்க வள்ளலார் வரலாறு பாம்பன் சாமி வரலாறு பார்க்கும்போது ஆன்மீகத்துல அவர்கள் எதை சந்தித்தார்கள், எதை சந்தித்தார்கள் எழுத முடியுமா உங்களால? பதில் இருக்கு. நீ என்ன கேக்குறீங்கன்னு தெரியல சார் இல்லைங்களா? அவங்க இப்ப பாம்பன் சாமி எழுதிட்டு போனார்ப்பா, தகராளி ராசி எழுதினாரு, மொத்தத்துல 6666 பாட்டு எழுதினாரு, நடுவில் அடிப்பட்டது, சுப்பிரமணியதாசரும் ஒரு சித்தியர், இன்னும் கொஞ்சம் பேரு, அப்புறம் இங்க கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய பாட்டி பாம்பன் சாமி வீட்டுக்கு பக்கத்து வீடு ராயப்பேட்டை புதுப்பாத்துல இருந்திருக்காரு, அவங்களும் அவருக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படிலாம் நிறைய பேர் வரலாறுலாம் வருது. நம்ம சதானந்த அடிக்கடி சொல்லுவார், எங்க முப்பாட்ட பேரத்துல பாரதியாருக்கெல்லாம் சோறு கொடுத்துக்கிறாங்க, எங்க வீட்டுல இருந்து அச்சு போய்க்குதுன்னு வர. அப்படிதான் இப்ப இதெல்லாம் ரைட்டு. நம்ம இப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இவங்க எழுதி எல்லாம் சந்திச்சுட்டு போறாருல. இப்ப பாம்பன் சாமி சமாதி நிலையத்துக்கு முன்னாடி உயிர் எழுதுறாருல, அந்த உயிர் அவர் காலத்துல 2வது தடவை திட்டுறாரா? 2வது தடவை டெவலப் பண்ணி எழுதுறாருல. என்னத்துக்கு டெவலப் பண்ண மாட்டேன்? இதுல கொஞ்சம் பேரு பிரச்சனையில இருக்கிறான்னு தெரியுது இல்ல. இப்ப என்ன சந்தித்தார்கள் கேட்டா பதில் தெளிவா சொல்றாங்களா? ஒவ்வொரு கட்டத்திலேயும் துரோகத்தை சந்திக்கிறார்கள். இப்பதான் சார் ஆன்மீகத்தோட தெளிவா. ஆன்மீகமா என்னன்னா, எந்த கட்டத்திலேயும் உங்கள் அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க பெரிய ஆள் வச்சீங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க சந்திக்கிறதுல உங்களுக்கு ஞானம் வரணும், அது கடவுள் இருக்கிறாரு தெரியணும். இந்த ரெண்டுத்துக்கும் நீங்க உச்சகட்டமா அதுல வரணும். அதுல நீங்க போற கொள்கையில உங்களுக்கு அந்த வழி கிடைக்கும். வள்ளலாருக்கு யாராவது கிடைச்சாங்களா? அவரு கடை விரித்தேன் கட்டி கொண்டேன்னா சொல்லல, அது எங்கேயும் இல்ல. ஆனா நான் கேட்கறது வேற மாதிரி. அவர் சொல்ற வேலையை செய்யற பணக்காரங்க, கொஞ்சம் ஏழை மக்கள், அவங்க இடம் கொடுத்தாங்க, தர்மசாலை நடக்குது, அதுல பிரச்சனை இல்ல. கொள்கை நிலையம் ஒண்ணு கட்டுறாரு இல்ல. இப்ப கொள்கை நிலையம் ஒண்ணு கட்டுறாரு யாரு? வள்ளலார். அதுக்கு பேர் என்ன? ஞான சபை கட்டுறாரு இல்ல, வடலூர்ல கட்டுறார். சத்திய தர்மசாலையாவது இருந்து வேலை செய்யறார். சத்திய ஞான சபை கட்டும் போது மேட்டுக்குப்பம் போயிடுறார், அங்கிருந்தே வேலையை வாங்குறாரு, நடக்குது. ஆனா ஒரு ஆள் அவர் சொன்ன முறையில பண்ணாம சிதம்பரம் நடராஜர் மாதிரி பண்ணும்போது அதை பூட்டி எடுத்துன்னு சொல்லிடுறார். அப்ப எதை சந்திக்கிறார்? அவர் அருளாளர் தானே. அவர் அப்போ இருந்த நிலவரம் 6ஆம் திருமுறையில தான் இருக்கிறார். அப்ப அவருடைய நிலவரத்துல ஏன் அது நடக்கல? சரி விடு, இன்னொரு கதை சொல். தொழுவு வேலாயுத மொழியார் கூட இருந்தார்ல, அவரை வச்சு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறார். சன்மார்க்கமா மக்களை உருவாக்குறதுக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கலாம். வரலாறு எழுதும்போது என்னன்னு எழுதுவாங்க தெரியுமா? ஏனோ தெரியவில்லை, பள்ளிக்கூடம் சாமி கட்டல அப்படின்னு எழுதுவாங்க. நான் என்ன எழுதுவேன்? இப்ப உங்களுக்கு நீங்க அப்படி எழுதுங்க, நான் எப்படி புரிஞ்சுக்குவேன்? இப்ப பாக்குறேன் நான் தொழு உரிமையில அவர் வள்ளலார் மறைஞ்ச பிறகு அவர் ஓடி இங்க சென்னையில வேலை செய்யறாரு. அதுக்கப்புறம் சங்கரருடைய வரலாறு எல்லாம் எழுதி பதிப்பிக்கிறார். இப்ப அவர் என்ன பண்ண? அவர் யாரு? அவர் சந்தர்ப்பவாதி, பொழப்பு தேர்றவர். இவ்வளவுதான் விஷயம். அறிவாளியா இருந்தாலும் யார் அவரு? பொழப்பு தேர்றவர். அவரு இப்ப எனக்கு வள்ளலார் நினைக்கும் போது என்ன தோணுது? இவனை வச்சு இதை பண்ணலான்னு. அவன் பேசும்போது நல்லாதான் பேசினான், அறிவு இருக்கிற மாதிரி பேசினான், நடந்துக்கும் போது சரியில்லை, அவனை வச்சு போய் ஸ்கூல் ஆரம்பிச்சு விட்டா அவன் தான் பொழப்பு நடத்துவான். அது எதுக்குன்னு அதை செய்ய மாட்டாங்க. அவங்க நடத்தாம இருக்கிறது இல்ல. அது வரலாறு நீங்க ஒரு மகான் நிலையில இருந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும். ஒவ்வொரு பயலும் துரோகத்தினுடைய எல்லையில அவன் லெவல்ல துரோகியா இருந்திருப்பான்.
இத சந்திக்கிறது தான் கடவுளை சந்திக்கிற இடம். இப்ப நீங்க எல்லாரையும் துரோகின்னு சொல்லாதீங்க. அவங்க உங்க லெவல்ல நீங்க வளரும் போது உங்க லெவல்ல அவங்க இல்லாம நீங்க மேல வருவீங்க. அதனால எனக்கு போன வாரம் ஒரு ஸ்டேட்மெண்டே வந்தது, ஆன்மீகம் ரொம்ப கேவலமானதியா அப்படின்னு. ஏன் ஒரு நண்பர் நல்ல, நான் அடிக்கடி உங்களை ஏன் திட்டுறேன்னு தெரியுதா, நீங்க தான் பெரியவர் அப்படி மாலை போட வர்றவனை திட்டுறது, காசு கொடுக்க வர்றவனை திட்டுறது ஏன் பண்ண தெரியுதா, இவனை நான் நம்பி ஏமாந்துருவேன். நான் ஏமாறது இல்ல, இவன் என்ன பண்றான், நான் பேசத்தை வச்சு ஜில் 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 அந்த சமயத்துக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் நாம ஒரு வேலை வைக்கும் போது சப்பையாயிடுறான். அப்ப எனக்கு ஏமாற்றம் ஆயிடுது. அவனுக்கு அது பிரச்சனை இல்லை, அவனுக்கு அது பிரச்சனை இல்லை சார். இப்ப இப்படி வச்சுங்களேன், இப்ப நீங்க எனக்கு போன் பண்றீங்க, நான் போன் எடுக்கல, தப்பா இல்ல. இப்ப யாரோ ஒரு ஆள் என்ன சந்தேகம் கேட்க போன் பண்றாரு, அந்த போனை நான் எடுக்கல, தப்பா? சரி, இப்ப எனக்கு ஒரு வேலை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் போன் பண்றாரு, அந்த போனை நான் எடுக்கல, தப்பா இல்ல. எனக்கு ஒரு வாத்தியாரு, நான் குருவா நினைக்கிற ஒரு ஆள் போன் பண்றாரு, அவரு போன் வச்சாங்க எடுக்கணுமா, எடுக்கலன்னா தப்பா ரைட்டா? என்ன சார் அது கூட சொல்ல தெரியல, சும்மா இது இன்னும் அப்படி ஓவர் ஆக்ஷன் கொடுத்தா என்ன அர்த்தம்? அதாவது பொண்டாட்டி போன் பண்ணா எடுக்கணும்னா ரைட்டு, ஏன்னா வீட்டுல சண்டை போட்டு வந்துக்கிறீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். சரி, எடுத்து பேசுறீங்கன்னா வீட்டுல உங்களால பிரச்சனை தீர்த்துக்க முடியல, அதனால இங்க எடுத்து பேசுறீங்க, அவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதானே. ஏன்னா அவங்களுக்கு சொல்லிட்டு தானே வரீங்க இங்க போறேன்ட்டு. இல்ல ஏதாவது ஒரு வேலை வச்சுட்டு வந்தா நான் இங்க போறேன் போலாம் அந்த மாதிரி இருந்தா போன் எடுக்கல என்றது புரிஞ்சுக்கிறாங்க, பதில் ஒண்ணு இருக்கும் அதுக்கு. ஆனா இதுல இது இப்ப தண்டனை, இப்ப ஒரு ஆள் வள்ளலார், இதேதான் எல்லாருமே இந்த ஆன்மீகத்துல மேல போறவங்களா இருக்கிறாங்கல்ல, ஒரு சின்ன விஷயம்தான் அது நீங்க பண்ணா. இப்ப நான் எங்க ஆசிரியர் இருக்கிறாரு, இப்ப நீங்க இருக்கிறீங்க, ஒரு வேலையை உங்ககிட்ட சொல்லும் போது, இப்ப நீங்க ஒரு சந்தேகமோ அல்லது ஒரு விஷயமா வேலை செய்யும் போது நான் உங்ககிட்ட இது இப்படி இப்படின்னு நான் விளக்கம் சொல்றேன், இப்படி செய்யாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை கேட்டுப்பீங்க. ஒருவேளை நீங்க கேட்கலன்னா உங்களை மிரட்டி பேசுவேன். இப்ப எங்க வாத்தியார் ஒரு விஷயம் ஒரு அட்வைஸ் மாதிரி ஒரு விசாரணை கேட்கிறார், நான் எப்படி சொல்லுவேன், ஐயா இது சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லுவேன். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, ஒரு பையனை கூப்பிட்டு டேய் சரியில்லடா முண்டோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதுக்கு கணம் இருக்குது. புரியுதா உனக்கு? ஒரு வாத்தியார்கிட்ட பேசும்போது அவருடைய லெவல்ல நான் இப்படி சொல்றது அவர் எப்படி எடுத்துக்கணும், ஒரு விஷயம் விமர்சனம் பண்ணாத ஆளு எதை எடுத்தாலும் ஏத்துக்கிற ஆளு இப்படி சொல்றாருன்னா அதை ஒரு சாதாரணமா அவர் லெவல்ல இருக்கிறவனை கூப்பிட்டு அடிச்சு இதை செய்யாதராங்கிற அளவுக்கு போல. புரியுதா அது ஏதாவது உங்களுக்கு? பழகிற ஆளுடைய அதுதான் உதவி செய்யப்பட்டார் தாழ்வின் சொல்றது யாரு? திருவள்ளுவர். உதவி வரைத்தென்று உதவி செய்யப்பட்டார் தாழ்வின் வரைத்து இப்படின்னு சொல்றது. திணைத்துணையா பழிவரினும் பனைத்துணையா கொள்வர் பழி நாணுவார், அப்புறம் திணைத்துணையா நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார், இப்படிலாம் சொல்றாருல்ல. சின்னதை பெருசா நினைக்கிறது அதுவும் தெரியாதா? சின்னதை எப்ப பெருசா நினைப்பீங்க? இப்ப நான் அதான் கேட்பேன், ஓ நிறைய கேட்பேன்ல, நீ அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சிலதெல்லாம் கேட்கறேன். ஏன் கேட்கிறேன் அப்படின்னு கேட்டா, அப்ப நாம இதுக்குள்ள இருக்கும்போது அதனுடைய வெயிட் தெரியல அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கு அதான் பனைத்துணையா பார்க்க தெரியலன்னு அர்த்தம். எல்லா அளவு இருக்கிறத ஏன் இப்ப நான் என்னை விட பெரிய ஆள், ஒரு எல்லா அளவு விஷயம் அவருக்கு தான். ஆனா நான் அதை பணம்பழம் மாதிரி தூக்கிட்டு போனோம், சீர்வரிசைக்கு தவளை தூக்குற மாதிரி. இப்பதான் தவளை கொடுக்குறதே இல்லையே, தவளையில லட்டு போட்டு கொடுக்குறீங்க இல்ல சீர்வரிசைக்கு, ஒரு 10 லட்டா போட்டுட்டு 100 லட்டு போட்ட மாதிரி தூக்கின்னு போனோம். தெரியாதா? செய்யலையா ஒண்ணா, ஒரு கல்யாணம் பண்ணல ஒண்ணா, சரி பரவாயில்ல. அதாவது சீர்வரிசையை தூக்கும் போது ஒரு சின்ன தவளையில ஒரு 10 லட்டா போட்டுட்டு வெயிட்டா தூக்கிடாங்கிறீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை வெயிட்டா தூக்கணும். இதுதான் பழகிற முறை. உங்களுக்கு யாருக்காவது அப்படி பழக வருமா? அது தெரிஞ்சாதான் ஆன்மீகம் வருமே. ஆன்மீகம்னு அதனாலதான் குரு சிஷியன்னு இப்ப ஏமாத்துறானுங்க, அதை விட்டுருங்க. அவங்களுக்குள்ள எது வர எல்லை மறுவா நெறினா என்ன அர்த்தம் தெரியல, சின்ன சின்ன விஷயம் கூட எல்லை உண்டுன்னு அர்த்தம். எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன்கிறார்ல. அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியெல்லாம் ஏன் வருது? அதுக்கு ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய பார்டர் நினைச்சு பாருங்க உங்களால. அதை தாண்டணும், அதுதான் ஆன்மீகம்.
அதனாலதான் அந்த தான் அடங்கா பேதைன்னு தொழூர் வேளாளம் வராரு, இங்க இருக்கிற மறைமலடிகளும் வராரு, திருவிக்காவும் வராரு, பாம்பன் சாமி வரலாறு, வள்ளலார் வரலாறு. அப்படிதானே சொல்றீங்க? மறைமலடிகளுடைய மனைவி மடிப்பிச்சை கேட்டுதான் போச்சு பாம்பனார்கிட்டன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் திருவிக்காவும் சாமி திட்டுறாருன்னு சொல்றீங்கல்ல. இப்ப இவங்க எல்லாம் தாண்டி இன்னைக்கு பாம்பன் சாமி எப்படி விஸ்வரூபமா தெரிகிறாரு? 1000 தான் வியாபாரியா இருந்து 1000 தான் அரசாங்கத்தோடு அரசியலோட சேர்ந்து மறைமலடிகள் பாலம் கட்டிக்கிட்டாலும் நாம அவருக்கு மரியாதை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம்ல. அவர் 1000 பங்களா கட்டிக்கிட்டாலும் நம்ம அவர் காசு வாங்கி பெரிய மாளிகை கட்டிக்கிட்டு இன்னைக்கு பெரிய அளவுல ஒரு சொத்தை விட்டுட்டு போனா கூட அதுக்கு நினைவு சின்னமா நமக்கு தெரியுதா? இல்ல. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும். இதெல்லாம் என்ன அர்த்தம்? அன்னைக்கு பாம்பன் சாமி இருந்த காலத்துல மறைமலடிகள் கிட்ட இருந்த அவ்வளவு கூட்டம் பாம்பன் சாமி கிடையாதுல்ல. ஏன்னா மறைமலடிகள் காசு போயிட்டு கேட்க அவ்வளவு பெரிய மாளிகை கட்டி வச்சிருக்காரு பல்லவரத்துல, போய் பாருங்க. அப்போ பாம்பன் சாமி விஷயமா அன்னைக்கு கூட இருந்தவங்களை விட இந்த அரசியல் பண்ணவங்க எப்பவுமே அயோக்கியர்கள் பின்னாடி தான் கூட்டம் நிறைய இருக்கும். அது வேற விஷயம். ஏன்னா நல்லவர்கள் அப்படிங்கிறது அந்த செட்டு கம்மியா தானே இருக்கும். இப்போ வள்ளலார் வரலாறுலயும் கடைசி வரைக்கும் எதை பாக்குறாரு? இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற, ஆனா அவங்க பெருந்தன்மையா அதை என்ன பண்றாங்க? இப்ப நான் கூட சில கேள்வி எல்லாம் கேட்கறது உண்டு. இப்போ சித்தர்கள் மாதிரி, இப்ப பரஞ்சோதி பாபா இந்த மாதிரி ஞானிக இந்த சித்தர்கள் மாதிரி ஆளுங்க வரலாறுலாம் சீடி எல்லாம் பாக்குறேன். இன்னைக்கு அதுல கொஞ்சம் பேரு நல்லவனா இருக்க மாட்டான், நல்ல சில பேர் நல்லவனா இருப்பான். இல்ல இவங்களா கூட அவங்க வச்சிருந்து வேற, நமக்கு கோவம் வரும் அவன் மூஞ்சில முடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அதுலயே இருக்கிற ஆள. ஆனா அவரு எல்லாரையும் வச்சிருந்திருப்பாரு. ஏன் இப்படி வச்சிருந்தாருன்னு பார்த்தா நமக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்ப்போம். அவர் சித்தரங்கத்தெல்லாம் விட்டுருங்க, நமக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, கடவுள் மாதிரி இருந்து எல்லாரையும் அவங்க லெவல்ல வச்சிருக்கிறாங்க. நாம எதிர்வினை ஆற்றுவோம். ஆமா இவன் சரியில்லை, இவன் சரியானவன் அப்படின்னு எதிர்வினை ஆற்றுவோம். அவங்களுக்கு அது சுத்தமாக அப்பதான் இந்த கடவுள் தன்மையை நீங்க ஆன்மீகத்துல பாக்குறீங்க. அதே நிலைமைய அவங்க தான் பார்ப்பாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற எல்லாரும் நமக்கு என்ன தெரியும்? நாம தான் வரலாற பார்க்கணும். ஓஹோ இவன் தான் துரோகியா இருந்திருக்கிறான், இவன் அடங்கல. ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதைன. யார் கூட இருந்தாலும், யார படிச்சாலும், எதை உணர்ந்தாலும் அவன் அதுக்குள்ள வரல. அது வரைக்கும் உங்களுக்கு நீங்க என்ன பேர்ல சிவன்னு பேர் வச்சாலும் வச்சுக்கலாம், என்ன கடவுளை வேணாலும் வச்சுக்கலாம். உங்க லெவல்ல எதுவோ அது. உங்க லெவல்ல நீங்க நேரா வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம், மறைவா வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம். நீங்க எப்படி வேணாலும் கடவுள் பாதையில போலாம். இல்ல கடவுள் பாதையில இது எல்லாத்தையும் கடந்து நான் தெளிவா கடவுள்ங்கிற பேதம் இல்லாம ஒரு கடவுளை பார்க்க வர்றதே நீங்க எப்போ வருவீங்க? தான் அடங்குதல் அப்படின்னு வர்றப்பதான் வருவீங்க. அதுதான் பரபரக்க வேண்டாம்னு ஆரம்பிச்சேன்ல. பரபரக்க வேண்டாங்கிறது எப்போ வரும்? எப்போ வரும் சார்? எப்போ வரும்? பரபரக்க வேண்டாங்கிறது எப்போ வரும்? என்ன சார், நீங்க அலர்ட்டா இருந்தாதான் சார் பரபரப்பா இருக்க வேண்டிய. அலர்ட்டுக்கும் பரபரப்புக்கும் என்ன வித்தியாசம்? ஊர்ந்து உடனே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப அலர்ட்டா இருக்கிறீங்களா, பரபரப்பா இருக்கிறீங்களா? உங்க விஷயத்துல எதையும் சொல்ல முடியாது. அலர்ட்டுங்கிறதுக்கும் பரபரப்புங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? உணர்வோட இருக்கணும், ஆனா அதுக்குள்ள டென்ஷன் ஆகாம இருக்கணும், அழுத்தம் வராம இருக்கணும். இதுதான் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் சொல்ற எல்லை. இப்ப நானு உடனடியா அதுக்குள்ள செயலாற்றுவேன், ஆனா அதுக்குள்ள நான் அழுத்தம் என்ன அது வீழ்த்தாம இருக்கணும். இதுக்குதான் பரபரக்காம இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்பா? நீங்க யாராவது ஜெயிக்க முடியுமா? இல்ல. அதுதான் இப்ப இதுக்கான பேஸ். எதுக்கான பேஸ்? இந்த காரிய வினையை ஒழிக்கிற அந்த கடவுள் வரலாற்றுக்குள்ள இருக்கிற அடிப்படை. ஏன் இதை நான் இன்னைக்கு தெளிவா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ வள்ளலார் தான் இந்த சுத்த சிவம் பேசுறாரு, அது ஒரு தனி விஷயம், அதோட யாரும் சேர மாட்டாங்க, பாம்பனாரு அது வேற அப்படின்னு சொல்லிட்டா பேசுறதுக்கு அவனுக்கும் உங்களுக்கும் பேசுறதுக்கு நல்லா இருக்கலாம். ஆனா கடவுள்ங்கிறவரை அனுபவிச்சவங்கன்னு 2 பேரும் என்னால அப்புறம் சொல்ல முடியாத போயிரு. என்ன புரிஞ்சுது? அதுல கடவுள் இன்னமும் 2 கடவுள் இருக்கிறாரு, 2 பேர் தனித்தனி அனுபவிச்சாங்கன்னு ஆயிடும் சார். அப்புறம்
கடவுளை அனுபவித்தவர்கள் நாம தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இவ்வளோ, ஏன்னா இது வள்ளலாருக்கு பிரச்சனை இல்லை, பாம்பனாருக்கு எனக்கு தான் இது பிரச்சனை. ஏன்னா இப்ப உங்களுக்கு இதுக்குள்ள நாம தெளிவா சொன்னாதான் உண்மையிலேயே நீங்க அதுக்குள்ள பயணப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா நீங்களும் யாரு, தான் அடங்கா பேதை தான். இப்போ இந்த பரபரக்க வேண்டாங்கிறதுல அது முடிச்சிடுறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பரபரப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 100 பிறப்பு தேவை. என்ன சார் இப்படி போட்டு வச்சீங்கன்றியா? நீங்க எதுக்குள்ளேயும் போகாம இருக்க முடியாது. போகாம வர்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களால அதுக்குள்ள என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. இப்ப யாராவது திட்டமிட்டு ஏதாவது ஒண்ணு நான் மாத்திக்க போறேன் அப்படின்னு நீங்க போனீங்க அப்படின்னா முடியுதான்னு பாருங்க. ஒருவேளை உங்களுடைய வினை கணக்குல ஒத்து வருது அப்படின்னா அதுக்குள்ள உங்களை தள்ளலாம். அதுக்குள்ள நீங்க மட்டுமே முடிவு பண்ணி போற மாதிரி வருதான்னு பாருங்க. அப்படி வராது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில அதுக்கு உங்களுக்கு அந்த உந்துதல் வரும், அதாவது ஒரு சிக்கல் வரும், அதை வச்சு நீங்க போலாம். பரபரக்க வேண்டாங்கிறது எப்படி வரும் கேட்டீங்கன்னா, நீங்க முதல்ல ஓவர் டென்ஷன் ஆகணும். நீங்க அதிகப்படியா டென்ஷன் ஆகி வம்புகள்ல மாட்டணும். நீங்க வம்புகள்ல மாட்டி மாட்டி கடைசியா இப்படி மாட்டிக்கிட்டேன்னு தெளிவாயி அதுக்கப்புறம் வம்புல மாட்டக்கூடாதுன்னு அறிவாளியா இருக்கணும். இதை தாண்டி உங்களுக்கு தெரியாம நீங்க மாற்றப்பதான் அந்த ஞானம் வரும். என்ன புரியுது இதுல? இதுக்கு நடுவில் ஒரு 100 பிறப்பு இருக்கும். அதாவது நான் ஒரு ஆளுமை உடையம் அப்படின்னா என்னால எல்லாம் முடியும்னு காட்டுறீங்கல்ல. நான் இந்த விஷயம் ஒரு நல்லது செய்யறதுல அல்லது ஒரு விஷயத்தை அடையறதுல எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ற அளவுக்கு தகுதி இருக்கணும். அப்பதான் என் முயற்சியை தாண்டி இது நாம அவசரப்பட்டுட்டோம் அப்படிங்கிறத காட்டி கொடுக்கும். அப்ப என்ன பண்ணணும்? அவசரப்படக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்து நீங்க காய நகர்த்தணும். ஆனா அதுக்குள்ள நீங்க மாட்டிக்கணும். அந்த ரெண்டும் வர்றப்பதான் பரபரக்க வேண்டாங்கிறது தான் அடங்குதல்னு வரும். ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்துங்கிறார்ல, நீ எத்தனை சொன்னாலும் அடங்காம நீ வேலையை பார்க்கிறது ஓதி உரைத்தல். அனுபவிச்சு எப்பா நான் இப்படி தான் மாட்டிக்கிட்டேன், இதெல்லாம் இவ்வளவு வேகப்படாதப்பான்னு சொல்றது பிறர்க்கு உரைத்தல். இந்த ரெண்டுக்கு பிறகுதான் நீங்க அடங்குவீங்க. இது ரெண்டோட நின்னுட்டா பேதமை தான். ஏன்னா அதுக்குள்ள நான் எதை தாண்டி வரல, என் பிறப்ப கடக்கிற இடத்துக்கு நான் வரல அப்படின்னு அர்த்தம். இப்ப இப்படி வச்சுங்க, இப்ப நீங்க இருக்கிறீங்க, ஒரு விஷயம் நடக்குது. நடக்கிறப்ப எல்லாத்துக்கும் நான் பதில் ஒண்ணு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்கல்ல. எல்லாத்துக்கும் பதில் வச்சுட்டு தானே ஒரு வேலையை பார்ப்பீங்க. எல்லாருக்கும் அது அப்படியே தெளிவா போயிட்டா போல. அப்பதான் எப்பா கடவுளே நீ பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்றீங்கல்ல. கடவுளே நீ பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்றது கூட கடவுளை பார்த்து சொல்லி சொல்றது இல்ல. பாத்துக்கப்பா நீ சொல்லாம எனக்கு இத புரிய வச்சுட்டியப்பான்னு சொல்ற இடம் எங்கேயாவது வருதா பாருங்க. நீ பாத்துக்கப்பான்னு சொல்லாம புரிய வச்சுட்டியப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இடம் வருது அப்படின்னா அந்த இடம் தான் உங்களுக்கு நீங்க அதுக்குள்ள போகாம இருக்கிற மாதிரி காப்பாத்துற இடம். இந்த புரிய வச்சது எது அப்படின்னு கேட்டாதான் அதுக்கான சூழல், அதுக்கு ஒரு நிகழ்ச்சி உங்களை நீங்க அவசரப்படாம உங்களை இருத்தி வைக்கணும். அதாவது இந்த இடத்துல என்ன முக்கியமான இடம் கேட்டீங்கன்னா, நீங்களும் அடங்கிறதுங்கிறது இல்ல, உங்க வேலையை நீங்க அடங்காம போற விஷயத்துல செய்ய விடாம காப்பாத்தினாதான் உங்களுக்கு அது தெரியும். அதான் நான் சொல்ல வந்தது. என்ன புரிஞ்சுது? அதுல நானா
சார் நீங்க தான் அறிவாளியே சார், இந்த வேலையை இப்படி போனா திட்டவட்டமா தெளிவா காயை நகர்த்துறீங்கல்ல சார், காயை நகர்த்தி உங்களுக்கு நீங்க போற காய் ஜெயிக்கலாம் தான், ஆனா நீங்க போற காய் தேவையில்லைன்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியாது இல்ல. நீங்க ஆன்மீகத்துல தெளிவா இருந்தீங்கன்னா கடவுளுக்கு தெரியும். அப்ப உங்களுக்கு எதிரிய வச்சோ அல்லது உங்களுக்கு வேண்டியவங்களை வச்சோ உங்களை அதை விட்டு தாண்டி போக விடாம அமைச்சு வைக்கிறதுக்கு பேர் தான் பரபரக்காம இருக்கிறது. இது நம்ம கையிலே கிடையாது, இதுக்கு நாம வாய்ப்பு கொடுக்கணுமே தவிர நானே பண்ண முடியாது. இதுதான் நான் சொல்ல வந்தேன். எதுக்குமே நாம ஜெயிச்சிட்ட மாதிரி தெரியும், ஆனா அந்த வாய்ப்பு நாம தர்றதுனால நமக்கு சூழல்ல கடவுளை அமைச்சு கொடுத்தால் ஒழிய வராது. அது அந்த இடம் தான் உங்களுக்கு கடவுளை பற்றிய தெளிவான இடம். வாழ்க்கையில அந்த இடம் தான் உங்களுக்கு கடவுளும் நீங்களும் சேர்ந்து உள்ளுக்குள்ள தெளிவா, வெளியில எந்த கடவுளை பார்த்தாலும் அது கடவுளுங்கிற பேர் தான் தெரியும், உங்களுக்குள்ள அது சாட்சியாவே வந்துகிட்டு இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஆனந்தமாவும் அதுதான் உங்களுக்கு வெளியாகவும் ஒளியாகவும் இருக்கிற பொருளே தவிர மற்ற எதுவும் அடையாளம் தான் அப்படிங்கிறது அனுபவத்துல நீங்க தெளிவா தெரியறதுக்கு தான் அந்த வரியும் சொன்னேன். பரபரக்க வேண்டாம் என்பதற்கு பரபரக்க வச்சு ஒரு பிறப்பு. பரபரக்கிறதுனா என்ன? பரபரக்கிறதுனா என்ன? நீங்க நம்புற யாராவது உங்களை தூண்டி விட்டு அதுக்கு ஆடுவீங்க, இதுதான் பரபரக்கு. பரபரக்காம இருக்கிறதுனா என்ன? உங்களுக்கு யாராவது நல்லவங்க வந்து அதுல பரபரக்காம அமர்த்துறது. இப்ப நீங்களா அது சரி, உங்களுக்கே அந்த எண்ணம் வராம அடுத்தது மாறினாலும் அத நல்லா கவனமா வச்சுங்க. இந்த கிழவனா போய் ஆசை வராம இருக்கிறது இல்ல, அது இளைஞனா இருந்து ஆசை வராம அதே சமயத்துல ஆரோக்கியமா இருக்கிறது எப்படியோ அப்படி முடியுமா? அது அதான் இது. அப்ப அதுக்கான சிச்சுவேஷன் அட்மாஸ்பியர் தான் அது. எது இதுக்கு நடுவுல நீங்க எவ்வளவுதான் அந்த துரோகத்தை கேவலமா சந்திச்சாலும் நீங்க நிக்கிறீங்க அப்படின்னாதான் வள்ளலார் பாம்பனார் மாதிரி தெளிவா விஷயத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம், அவங்க விஷயத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ரெண்டு விஷயம், அவங்கள மாதிரி ஆக முடியும் அப்படிங்கிறதும் அல்லது அவங்க பாதையில தெளிவா இருக்கிற அப்படிங்கிறதும் அர்த்தம் தான். அப்படி இல்லாம இருந்தா நீங்க எந்த கட்டத்திலேயும் இழக்காத அளவுக்கு அதுல தெளிவு வேணும். எதுல? நீங்க படிக்கிற விஷயத்துல யார பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களோ அவர் விஷயத்துல ஏதாவது ஒண்ணு உங்களை தள்ளி போடும். எது தள்ளி போடும்? ஒரு கருத்து உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிற கருத்து உங்களை என்ன பண்ண அதுல இருந்து விளக்கும். ஆனா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிற கருத்து தெளிவா இருந்தா அந்த தெளிவுக்கு என்ன பேரு? ஏதாவது ஒரு வகையில செயல் வடிவம் கொடுக்கும். அந்த செயல் வடிவம் இப்ப உங்களுக்கு யாருக்குமே வராது. ஏன்னா அடுத்த பிறப்புல செயல் வடிவத்துக்குனே உங்களை கொடுத்தாதான் செய்வீங்க. ஏன்னா இந்த பிறப்புல அது உங்களுக்கு என்னன்னே தெரியாது. எப்படி பரபரக்க வேண்டாம் சொன்னோம். இப்ப நீங்க இப்படி வச்சீங்களேன், எத்தனை பேருக்கு அது வரும் தெரியுமா? அதையும் சொல்லிடுறேன், பரவாயில்ல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லை மருவாநெறி சொன்னால, இப்ப நீங்க உங்க ஒரு ஆசிரியர் வீட்டுக்கு போறீங்க, உங்க ஆசிரியர் நாகராஜன் வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன். எப்படி போவீங்க? இங்க கையை கட்டினே போயிருவீங்களா? சரி, அங்க போனா எப்படி இருப்பீங்க? சரி, அவங்களுக்கு எப்படி இருப்பீங்க, வேலை செய்வீங்க. சரி, அவங்களுக்கு அவர் மூலமா என்ன கத்துவீங்க? சரி, அவர் மூலமா உங்களுடைய அவர் எப்படி உங்களை எடை போடுறாரு, இப்படி எல்லாம் கணக்கு போட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? இல்ல எப்படியோ தெளிவா என்னன்னு சொல்லுவீங்க, என்ன பண்ணுவீங்க? அதை பிடிப்பீங்களா பிடிப்பீங்களா பிடிப்பீங்களா? புரியுது என்ன அர்த்தனே? ஐயான்னுவீங்களா? ஐயா அப்படின்னுவீங்களா? ஐயோ அப்படின்னுவீங்களா? அப்படி எப்படி பழகுவீங்க? அது பயத்தினால பழகுவீங்களா? அவர் அதை எதிர்பார்ப்பாரா? ஃப்ரீடம் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? அதுக்குள்ள உங்களை எந்த அளவுக்கு அதை உங்களை பல்ஸ் பார்த்து நீங்க எந்த அளவுக்கு விளங்குவீங்க விளங்க மாட்டீங்கன்னு அவருக்கு தெரியுமா? இல்ல எந்த அளவுக்கு இது கடைசி வரைக்கும் ஓட்டர் மெயின்டைன் பண்றாரா? எப்படி பண்ணலாம்? ஏதோ போனேன் சார், வந்தேன் சார், இதுக்கு மேல எங்களுக்கு என்ன சார் தெரியும்? அதாவது அந்த நீங்க இப்ப எனக்கு ஒருத்தர் வருவாரு, வந்தாரு வீட்டை கழுவினாரு, அதை சாப்பாடு தந்தாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, எல்லாம் செய்யறாருதான். எது பண்ணாலும்
நீ அதுக்குள்ள உண்மையா இருக்கிற அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் சில அளவுகோல் வச்சிருப்பான். யாரு? நீங்க யார பெரிய ஆள நினைக்கிறீங்க? அவன் அந்த பெரிய ஆளு சுயலாபியா இருந்தா உங்களை வச்சுட்டு லாபி பண்ணிட்டு இருப்பான். என்னது? அவன் சுயலாபியா இருந்தா உங்களை வச்சுக்கிட்டு லாபி பண்ணிட்டு இருப்பான். அதுவே கொள்கையா இருந்தா அவன் எடை போட்டுவான். இது இந்த இடத்துல இப்படி வருது. இப்ப நான் எங்க பேராசிரியர் ரத்னசாதிட்டு ஏறக்குறைய ஒரு 20 வருஷமா போயிருப்பேன். 20 வருஷமா அந்த சேர்ல சாஞ்சி உட்கார்ந்து கிடையாது. அவர் வீட்டு சேர்ல ஆனா அவர் பாய உட்காந்து போட்டு படுக்க வைப்பார். நான் சாப்பிட்ட தட்டை எடுத்து போய் என் தட்டை எடுத்து போய் அவர் தான் வீட்டுல வைப்பாரு. அதை கழுவிட மாட்டாரு. இவ்வளவு பெரிய ஆள் அவரு. ஆனா நானும் அப்ப இதுக்குள்ள என்ன உங்களுக்கு தெரியுது? நான் ஏமாத்துறேன்னா அவர் ஏமாத்துறாரா? இல்ல நான் கொள்கை பாக்குறேன்னா அவர் கொள்கை பாக்குறாரா? இது எப்படி சொல்லுவீங்க நீங்க? சரி, அதை தாண்டி அவர் என்ன ஃப்ரீடம் கொடுத்தாரு, இதை தாண்டி நான் என்ன? அப்ப அதுக்கு ஃப்ரீடத்துக்கு மேல அதுக்கு மேல கொள்கை என்ன? இதுக்கு நான் எப்படி அது புரியும்? ஒன்னும் புரியல சாமி அப்படிங்கிறீங்களா? இதுதான் செயல்முறை. இந்த செயல்முறைக்கு வராம நீங்க 1000 தான் நீங்க கேட்டாலும் இந்த செயல்முறை எப்படி வரும்? சொல்லி வர்றதில்ல. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு கொள்கை தெளிவு உங்களுக்குள்ள ஏறுதோ அதை செயல்படுத்துறதுக்குன்னு அது பிறவி அமையும். இதுதான் பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் வர கண்ட ஆராய்ச்சி தகுதியாகிற பிறவியா இருக்கும். அதுதான் தான் அடங்க வைக்கிற பிறவியா இருக்கும். அதனால நீங்க இதையெல்லாம் கடக்கிறதுக்கு தான் இந்த நூலை கொடுத்திருக்கிறாங்க. இது என்ன பண்ணும்? உங்க வாழ்க்கையை சரி பார்க்க வரும். சரி பார்க்க, நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன், இது எனக்கு உதவுது, இந்த இடத்துல இதை நான் உண்மையிலேயே அனுபவிக்கிறேன். இப்ப நான் பாம்பன் சாமி, வள்ளலாறு, திருஞான சம்பந்தர் எல்லாரையும் பேதம் இல்லாம பாக்குறேன்னு சொன்னா ஏதோ லூஸ் தன்மாவை பாக்குறேன். எல்லாம் ஜட்டான் சாமி, எல்லாம் சாமி, எல்லாம் ஆச்சாமி அப்படின்ட்டு நான் செப்பு சான்றாவை அடிக்கிறேன். இல்ல காரணகாரியத்தோட பேசுறேன். அதனால அவரு வேற இவரு வேறன்னு சொல்றவங்க கூட இன்னும் இவங்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது போலக்குதேன்னு உட்காந்துங்கிறான்ல. அப்ப அதுக்கு யாரு கொடுத்தாங்க இந்த முதுகெலும்ப? யாருக்கும் கொடுக்காத என்ன கொடுக்குறாங்கல்ல சார். இப்ப எங்க வாத்தியார் வரைக்கும் இன்னும் எவ்வளவு பேர் பாம்பன் சாமியை படிச்சாங்க. ஆனா பாம்பன் சாமி விஷயத்துல இவ்வளவு தெளிவா அவர் சொல்றாருங்கிறது யாருக்கு கொடுக்குறாங்க? அதுக்கப்புறம் வள்ளலார் விஷயம் வேற இல்ல, பாம்பனார் வேற இல்ல, திருஞான சம்பந்தர் இவங்கெல்லாம் ஒரே மாதிரி தான் பெரிய கடவுள் அனுபவத்துக்குள்ள போய்க்கிறாங்க. ஆனா சமூக வரலாறுல இவ்வளவு வேலை பார்த்துக்கிறாங்க, இவ்வளோ துரோகியை சந்திச்சுக்கிறாங்க அப்படிங்கறத எனக்கு தெரியணுங்கிறதுக்காக துரோகிகளையே கூட வச்சு அதையும் புரிய வைக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு நடுவில் நம்மளையும் வாழ வைக்கிறாங்க. இதுதான் இழந்து போகாத வாழ்வு. அதுதான் இந்த மாதிரி உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா இதுக்குள்ள குறைஞ்சபட்சம் தெளிவா இருந்து செய்யணுமாவது நினைச்சா கண்டிப்பா இவன் செய்வான் அப்படிங்கிற மாதிரி அடுத்த பிறப்பு வருமே ஒழிய இல்லைன்னா பஜனை தான். அதனால நீங்க ஆவிடை இலிங்கம்னு கேள்வி கேட்டாலும் சரி, அதை தாண்டி ஓம் சுப்பிரமணியம்னு சொன்னாலும் சரி, இல்ல நேரத்துக்கு மைக்க பூச்சி புலம்பினாலும் சரி, அல்லது நீங்க எதை பண்ணாலும் சரி விளங்க மாட்டார்கள் அப்படிங்கறதான் அதுக்குள்ள. விளங்குறதுனா ஞானம் வராது அப்படிங்கறதுதான் அதுக்குள்ள இருக்கிற பொருள். ஆனாலும் உங்களுடைய உழைப்புக்கு செயலுக்கு அடுத்த பிறப்புல என்ன பண்ணுவான்? நீங்க நல்ல இடத்துல தான் நல்லதுதான் பண்றீங்க. ஆனா அடுத்த பிறப்புல கொடுக்க போற டார்ச்சர்ல நீங்க பண்ண நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொரிஞ்சி அரிஞ்சி ரத்தம் சீல் மிளகாத்தூள் போட்டு அடுத்த பிறப்புல அதுக்கு நீங்க தயாராகிறீங்க அப்படிங்கறத தவிர ஒண்ணு இழப்புலாம் ஒண்ணு இல்லை என்பது அதுதான் அதுல இருக்கிற நுட்பம் என்பதையும் சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன்.